ஒன்று தீமோத்தேயுவின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 3வது வசனம் வரைக்கும் நாங்கள் வாசிக்க போகிறோம். 1 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 3வது வசனம் வரைக்கும். நான் வாசித்தாலும் சத்தமாய் இருந்தாலும் நீங்களும் சேர்ந்து சத்தமாய் வாசியுங்கள். ஆண்டவருடைய வார்த்தைகளை சத்தமாய் நாங்கள் வாசிக்கும் பொழுது அதில் ஒரு பலன் இருக்கிறது. ஆமென். எல்லாமே நாங்கள் வாசிப்போமா? 1 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 3வது வசனம் வரைக்கும். நான் பிரதானமாய் சொல்லுகிற புத்தி என்னவெனில், எல்லா மனுஷருக்காகவும் விண்ணப்பங்களையும் ஜெபங்களையும் வேண்டுதல்களையும் ஸ்தோத்திரங்களையும் பண்ண வேண்டும். நாம் எல்லா பக்தியோடும் நல்லொழுக்கத்தோடும் கலகம் இல்லாமல் அமைதலுள்ள ஜீவனம் பண்ணும்படிக்கு ராஜாக்களுக்காகவும் அதிகாரமுள்ள யாவருக்காகவும் அப்படியே செய்ய வேண்டும். நம்முடைய இரட்சகராகிய தேவனுக்கு முன்பாக அது நன்மையும் பிரியவுமாயிருக்கிறது. நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, எங்களுக்காய் யாவற்றையும் செய்து முடித்தவரே, தர்மையான இந்த மாலை வேளையிலும் அப்பா ஆண்டவரே, நீர் எங்களுக்காக பாடுபட்ட ஆண்டவரே, எங்களுக்காய் ஆண்டவரே முன்மாதிரியாய் பல காரியங்களை ஆண்டவரே நடந்த காரியங்கள் எல்லாம் நாங்கள் தியானிக்கிற ஒரு நாட்களாக இந்த 4 நாட்களை கடக்க இருக்கிறோம். ஜெபங்களை ஏறெடுக்க இருக்கிறோம் அப்பா. இன்றைய நாளிலும் ஆண்டவரே விசேஷமாக ஆண்டவரே ஜெபத்திலே இன்னும் நாங்கள் ஒரு உற்சாகத்தோடு ஜெபிக்கத்தக்கதாக ஆண்டவரே ஜெப விடயங்களை குறித்து தியானிக்கும்படியாய் இந்த நாளில் விசேஷமாய் ஆண்டவரே உம்முடைய வார்த்தை அன்றைய நாளிலும் தியானிக்க போகிறோம் ஐயா. கர்த்தர் இந்த நாளிலும் எங்கள் ஒவ்வொருவரோடு நீங்கள் பேசுங்க ஆண்டவரே. எங்களோ இன்னுமாய் ஜெபிக்க எங்களுக்குள்ளே ஒரு தூண்டுதல்கள், ஒரு ஏவுதல்கள் அப்பா எங்களுக்குள்ளே உண்டாகத்தக்கதாய் இந்த வார்த்தைகளுடைய தியானங்கள் எங்களுக்கு இருக்க உதவி செய்யுங்க. வார்த்தையை கொடுக்கிற அடியேனையும் சிலுவை நிழலிலே மறைத்துக் கொள்ளுங்க. ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே ஒரு ஆர்வத்தோடு ஆவலோடு அப்பா இந்த செய்தியை கேட்க, அன்று அப்போஸ்தலனாகிய பவுல் பிரசங்கம் பண்ணிய பொழுது லீதியாளுடைய இருதயத்தை திறந்து விட்டது போல ஒவ்வொரு இருதயங்களும் இந்த வார்த்தைக்காய் திறந்து இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். எல்லாரும் அமர்ந்து கொள்ளலாம். கர்த்தர் நல்லவர். நிச்சயமாக இந்த நாட்கள் நாங்கள் சிலுவை தியான இந்த உயிர் மீட்சி இந்த கூட்டங்கள் என்று சொல்லப்பட்டு இருந்தாலும் நாங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பாடுகளை குறித்து தியானிக்கிற நாட்கள் தான். ஆனாலும் நாங்கள் முதலாவது இப்படியான நாட்களை தொடங்கும் பொழுது அங்கே ஜெபிக்கிற எங்களை உற்சாகப்படுத்தும்படியாக ஜெபிக்கிற பிள்ளைகள் எல்லாருமே ஜெபித்தலே இந்த இடத்திலே நின்று பொறுப்பாக இருந்து வழி நடத்துகிறவர்கள் மாத்திரமல்ல, கீழே இருந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுமே தேவனுடைய பார்வையிலே விசேஷித்தவர்களாகத்தான் இருக்கிறார்கள். அதனாலே ஜெபிக்கிற எங்களுக்கு உற்சாகப்படுத்தும்படியாய் இன்றைய நாளிலும் கூட இன்னும் எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் தொடர்ந்தும் நாங்கள் தேவனிடத்திலே ஜெபிக்கத்தக்கதாக நாங்கள் இந்த நாளிலே ஒரு தியானம் ஒன்றை நாங்கள் செய்ய போகிறோம். ஆமென். ஆகவே இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நானும் நீங்களும் ஜெபத்தை குறித்து நாங்கள் அதிகமாகவே வேதத்தில் இருந்து பல சத்தியங்களை கேட்டிருக்கிறோம். ஆமென். எங்களுடைய திருச்சபையிலே நாங்கள் ஒவ்வொரு காரியங்களிலே நாங்கள் ஜெபங்களை அதிகமாக செய்வதுண்டு கர்த்தருடைய கிருபையிலே. ஆமென். அதனாலே நாங்கள் ஜெபத்தை குறித்து பல சத்தியங்களை பல விதங்களிலே பல கோணங்களிலே நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனால் இன்றைக்கும் கர்த்தர் சில வேளைகளிலே நாங்கள் இன்றைக்கு வாசித்த இந்த பகுதி, வேத பகுதி எங்களுக்கு நன்கு தெரிந்த பகுதி. இதை நன்று எங்களுக்கு இந்த வார்த்தையில இருக்கிற ஆவிக்குரிய விளக்கங்கள் எங்களுக்கு தெரியும், இது கேட்டது தானே என்று சொல்லி ஒரு அலட்சியம் பண்ணாதபடி கர்த்தர் நிச்சயமா இவைகளுக்குள்ள இருந்து, அதான் கிறிஸ்துவை பற்றிய உபதேசம், அது தேவனுடைய பிள்ளைகளுக்கு அது பலனாகவே இருக்கும். அது இன்னும் ஒரு புதிதான ஒரு வெளிப்படுத்தலை தான் தந்து கொண்டிருக்கும். ஆமென், அல்லேலூயா. ஆகவே அதனாலே தேவ பிள்ளைகளை இன்றைய நாளிலும் நான் இந்த தீமோத்தேயுவின் புஸ்தகத்திலே நாங்கள் வாசித்தோம். அங்கே ஆண்டவராகிய தேவனுடைய பரிசுத்தாவியானுடைய வழிநடத்தலின்படி அங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு சொல்லுகிறார், நான் பிரதானமாய் சொல்லுகிற புத்தி என்னவெனில், எல்லா மனுஷருக்காகவும் விண்ணப்பங்களையும் வேண்டுதல்களையும் ஸ்தோத்திரங்களையும் பண்ண வேண்டும். நாம் எல்லா பக்தியோடும் நல்லொழுக்கத்தோடும் கலகம் இல்லாமல் அமைதலுள்ள ஜீவனம் பண்ணும்படிக்கு
ராஜாக்களுக்காகவும் அதிகாரமுள்ள யாவருக்காகவும் அப்படியே செய்ய வேண்டும். நம்முடைய இரட்சகராகிய தேவனுக்கு முன்பாய் அது நன்மையும் பிரியமாய் இருக்கு. இன்றைக்கு என்னுடைய தேவ செய்தியினுடைய ஒரு தலைப்பை நான் சொல்லுவேன் என்றால், மற்றவர்களுக்காய் பாரத்தோடு ஜெபம் பண்ணுங்கள், தேவனுடைய தயவின் ஆசீர்வாதங்களை சுதந்தரித்துக் கொள்ள முடியும். ஆமென். மற்றவர்களுக்காக நாங்கள் பாரத்தோடு தேவனிடத்திலே நாங்கள் பரிந்து பேச வேண்டும். நிச்சயமாய் அந்த பரிந்து பேசுகிற இந்த மற்றவர்களுக்காய் பாரத்தோடு பரிந்து பேசுகிற இந்த ஜெபத்தின் பலன் எங்களுக்கு அவருடைய தயவின் ஆசீர்வாதங்களை கொண்டு வரும். ஆமென். என்னவென்றால் இதிலே சொல்லப்படுகிறது, இந்த ஜெபத்தை குறித்து விடயத்தை சொல்லிவிட்டு எல்லா மனுஷருக்காகவும் நீங்கள் ஜெபங்களை, விண்ணப்பங்களை, வேண்டுதல்களை, ஸ்தோத்திரங்களை பண்ண வேண்டும் என்று சொல்லி 2வது வசனத்திலும் எப்படி ராஜாக்களுக்காய் ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு 3வது வசனத்திலே அங்கே பவுல் சொல்லுகிறார், இது எப்படியாம் நம்முடைய இரட்சகராகிய தேவனுக்கு முன்பாக அது நன்மையும் பிரியமாய் இருக்கிறது. அப்ப ஜெபம் எப்படி ஒரு நன்மையான காரியம், மற்றவர்களுக்காய் ஜெபிக்கிறது ஒரு நன்மை. அப்ப இந்த தயவின் ஆண்டு என்று நாங்கள் சொல்லி இருக்கிறோம். தயவை குறித்த ஒரு வரவிலக்கணத்தை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். எப்படி என்று சொன்னால், நன்மை செய்யும்படியாய் கொண்டிருக்கிற ஒரு ஆசையே தயவு. ஆமென். அப்படி என்று சொன்னால், இன்றைக்கு நாங்கள் நன்மை செய்யும்படியாய் ஆசை கொள்ளும் பொழுது அதிலும் ஒரு தயவு நாங்கள் வெளிப்படுத்துகிறோம் மற்றவர்களுக்கு. அதனாலே வேதம் சொல்லுகிறது, சங்கீதத்தில் நினைக்கிறேன், தயவுள்ளவனுக்கு கர்த்தர் தயவுள்ளவராய் இருக்கிறார். ஆமென். அதனாலே தேவ பிள்ளைகளே, நாங்கள் மற்றவர்களுக்காய் பரிந்து பேசும் பொழுது, பாரத்தோடு பரிந்து பேசும் பொழுது, நாங்கள் ஒரு தயவை மற்றவர்களுக்கு வெளிப்படுத்துகிறோம். ஆமென். என்றால் அது ஒரு நன்மையான காரியம் ஜெபம். அப்ப நன்மை செய்ய கொண்டுள்ள ஆசை தயவு. அந்த தயவின் அந்த வெளிப்பாடாக நாங்கள் செய்கிற காரியம் எங்களுக்கு தேவனுடைய தயவை கொண்டு வரும். ஆமென். இதற்கெல்லாம் வசனம் இருக்கிறது, தயவுள்ளவனுக்கு கர்த்தர் தயவுள்ளவராய் இருக்கிறார். அப்ப நாங்கள் ஜெபிப்பது கர்த்தருக்குள்ளாய் ஒரு தயவின் வெளிப்பாடாய் இருக்கிறபடினாலே நிச்சயமாய் நாங்கள் இதிலே எங்களுக்கு தேவனுடைய அந்த தயவின் ஆசீர்வாதங்களை நானும் நீங்களும் பெற்றுக்கொள்ள முடியும். ஆமென். ஆகவே தேவ பிள்ளைகளே, நாங்கள் ஜெபத்தை கேட்கிறவரை நோக்கி நாங்கள் ஜெபிக்க போகிறோம். எல்லாருக்கும் இந்த வசனம் தெரியும். அங்கே ஜெபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறார். அதே போல மத்தேயுவிலே நாங்கள் பார்க்கும் பொழுது, பொல்லாதவர்களாகிய நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நன்மையான ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது பரமபிதா தம்மை வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு அங்கே நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா என்று சொல்லி எங்களை இன்னும் அங்கே ஜெபிக்கும்படியாய் இந்த தேவனுக்குள்ளா ஒரு நன்மையான இந்த ஒரு தயவின் காரியத்தை நாங்கள் வெளிப்படுத்தத்தக்கதாக கர்த்தர் எங்களை உற்சாகப்படுத்துகிறார். ஆமென். ஆகவே தேவ பிள்ளைகள், நானும் நீங்களும் நாங்கள் இந்த ஜெப நாட்களிலே நாங்கள் மற்றவர்கள் என்று சொல்லும் பொழுது, என்னை தவிர்த்து பார்க்கும் பொழுது சொல்லுவார்கள், தாயும் பிள்ளையும் ஒன்றென்றாலும் வாயும் வயிறும் வேற. அதனாலே நாங்கள் மற்றவர்கள் என்னை தவிர்த்து பார்க்கும் பொழுது எல்லாம் அடுத்தவர்களாகத்தான் இருக்கிறோம். பிள்ளைகளாக இருந்தாலும் மனைவியாக அது எங்களுடைய குடும்பம் தான். ஆனால் மற்றவர்கள் என்ற ஒரு அந்த வட்டத்துக்குள்ளே நாங்கள் கொண்டு வர முடியும். அதனாலே மற்றவர்களுக்காய் எங்களுக்காக நாங்கள் ஜெபிக்காமல், மற்றவர்களுக்காக எந்த விடயத்திலே தேவ பிள்ளைகளாக நாங்கள் ஜெபிக்கிற எங்களை ஒப்பு கொடுக்கிறோமோ, அல்லது ஒரு ஜெப விண்ணப்பம் இந்த இடத்திலே இருந்து சொல்லப்படுகிறதோ, அல்லது நாங்களும் தனிப்பட்ட ரீதியிலே ஜெபிக்கும்படியாக நாங்கள் உந்தப்பட்டாலும் நாங்கள் ஒரு பாரத்தோடு நாங்கள் ஜெபிக்க வேண்டும். ஆமென். அல்லேலூயா. ஆகவே இந்த விடயத்திலே நாங்கள் மிகவும் கருத்தாய் இருக்க வேண்டும். நாங்கள் ஏனோ தானோ என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்க கூடாது. எப்படி எனக்கொன்று என்றால், எப்படி எனக்குள்ளே தேவனுக்குள்ளாக என்னுடைய வாழ்க்கையின் காரியங்கள் எல்லாம் சரிப்பட வேண்டும், எல்லாமே ஒரு வெற்றிக்குள்ளாய் நடத்தப்பட வேண்டும், ஒரு முன்னேற்றத்துக்குள்ளாய் நடத்தப்பட வேண்டும் என்று ஒவ்வொரு விடயங்களிலும் சின்ன சின்ன காரியங்களிலும் நாங்கள் எப்படி கர்த்தரை நோக்கி கூப்பிடுவோம், அதே போல கர்த்தருக்குள்ளாய் நாங்கள் மற்றவர்களுக்காய் பரிந்து பேசும் பொழுது அந்த ஒரு சிந்தனையோடு நானும் நீங்களும் ஜெபிக்க வேண்டும். ஆமென். அவை கர்த்தரிடத்திலே நாங்கள் மற்றவர்களுக்காக நாங்கள் பாரத்தோடு பரிந்து பேச வேண்டும். அங்கே வேதத்தில் ஒரு சம்பவம், அதாவது அங்கே அந்த மரியாள் மார்த்தாள் என்ற சகோதரி, லாசரு அங்கே வியாதியா இருந்த பொழுது அவன் வியாதியா இருக்கிறான் என்று சொல்லி இயேசுவிடத்திலே சொல்லி அனுப்பினார்கள். ஆமென்.
நாங்கள் இன்னொரு இடத்திலே சொல்லி நாங்கள் எங்களுக்காக நாங்கள் இதற்காக ஜெபிக்கிறோம் என்று சொல்லி நாங்கள் இன்னொருவரை வைத்து ஜெபிக்க தேவையில்லை. நாங்கள் நேரடியாகவே சொல்லலாம். அன்று லாசரு வியாதியா இருக்கிறான், வந்து சுகப்படுத்த வேண்டும் என்று இயேசுவை வர சொல்லி இருக்கிறார்கள். ஆனால் நாங்கள் நேரடியாகவே இயேசுவை நோக்கி, இயேசப்பா இந்த விடயங்களிலே ஒரு மாற்றங்களை கொண்டு வாங்க, ஒரு ஆசீர்வாதமான நிலைகளுக்குள்ளே இந்த தேசங்கள் மாற்றப்பட வேண்டும், இந்த மக்கள் மாற்றப்பட வேண்டும், எங்களுடைய சபை மாற்றப்பட வேண்டும், என்னுடைய நண்பன் மாற்றப்பட, இப்படி நாங்கள் ஆண்டவரிடத்திலே நேரடியாகவே சொல்வதற்கு ஏதுவாக கர்த்தர் எங்களை மாற்றி இருக்கிறபடினாலே இந்த நாளிலும் நாங்கள் தேவனுடைய பிள்ளைகளாய் மற்றவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்க போகிறோம். பாரத்தோடு நாங்கள் ஜெபிக்க போகிறோம். அதற்கு முன்பதாக நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்க வேண்டும் என்று எல்லாருக்குள்ளும் ஓகே இப்போ எங்களுடைய மனசிலே பதிந்து விட்டது. ஆனால் ஜெபிப்பதற்கு முன்பு நாங்கள் எங்களை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஆமென். நாங்கள் சரி சகோதரன் சொல்லிவிட்டார், மற்றவர்களுக்காய் பாரத்தோடு ஜெபிக்க வேண்டும், இதிலே ஒரு தேவனுடைய தயவு எங்களுக்குள்ளே வெளிப்படும், நாங்கள் ஒரு தயவை மற்றவர்களுக்காய் ஜெபிக்கும் பொழுது வெளிப்படுத்துகிறோம் என்று சில முன்னுரைகளை கேட்டிருக்கிறோம். ஓகே, ஆயத்தப்பட்டு விட்டோம். ஆனால் எங்களை நாங்கள் ஆயத்தப்படுத்த தேவ சமூகத்திலே நாங்கள் எங்களுடைய நிலைமைகள், எங்களுடைய வாழ்க்கை நிலைகள் கர்த்தருக்கு பிரியமாயிருக்க வேண்டும். ஆமென். அதனால தான் நீதிமொழிகளிலே சொல்லப்படுகிறது, வேதத்தை கேளாதபடி ஜெபிக்கிறவனுடைய ஜெபம் அருவருப்பானது. ஆமென். அப்ப வேதத்தை நான் ஓகே மற்றவர்களுக்காய் ஜெபிக்கிற நல்ல பாரமாக இருக்கிறது. எங்களுடைய தேசத்தின் நிலைமைகள், உக்ரைன் தேசம் இப்படி பார்க்கிற சில மக்களுடைய நிலைமைகளை பார்க்கும் பொழுது கஷ்டமாக இருக்கிறது, நான் ஜெபிக்க வேண்டும். ஆனால் நான் ஜெபிக்கும் பொழுது என்னுடைய ஜெபம், அந்த பாரத்தோடு ஜெபிக்கிற ஜெபம் தேவ சமூகத்திலே போய் எட்டி கர்த்தர் அற்புதமாய் அந்த மக்களுக்கு காரியங்களை வெளிப்படுத்த வேண்டும் என்றால் என்னுடைய வாழ்க்கையும் சீராக இருக்க வேண்டும். தேவனுக்கு முன்பாக ஒரு நல்ல அவர் பார்வையிலே அந்த ஜெபம் தூபம் போல அவருடைய சமூகத்திலே போய் சேர்வதற்கு என்னுடைய வாழ்க்கை நிலைமைகள் நல்லாக இருக்க வேண்டும். ஆமென். எங்களுக்குள்ளே இன்றைக்கு ஆரம்பத்திலே ஊழியக்காரன் சொன்னது போல கசப்புகள் இருக்கக்கூடாது. தேவனுக்கு பிரியமில்லாத அருவருப்பான அக்கிரமமான செயற்பாடுகள் எங்களுக்குள்ளே இருக்கக்கூடாது. அதுதான் அந்த வார்த்தை சொல்லப்படுது. வேதத்தை கேள். வேதம் என்ன சொல்லுகிறது? நான் மற்றவர்களுக்காய் ஜெபிப்பதற்கு முன்பு நான் எப்படி இருக்க வேண்டும்? என்னுடைய வாழ்க்கை தேவனுக்குள்ளாய் ஒரு பாவமான அக்கிரமமான தேவனுக்கு பிரியமில்லாத சிந்தனைகளோடு செயல்களோடு இருந்துவிட்டு காரியங்களை நடப்பித்து விட்டு நான் வந்து அழுது ஜெபித்தாலும் அது தேவ சமூகத்திலே போகாது. அதுதான் வேதம் சொல்லுகிறது. நீங்கள் சங்கீத புஸ்தகத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது, சங்கீதத்தை ஒரு வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். சங்கீதம் 66:18. இது உங்களுக்கு தெரிந்த வசனம்தான். நாங்கள் மற்றவர்களுக்காய் பாரத்தோடு ஜெபிக்க வேண்டும், இதை மறக்க வேண்டாம். இதனாலே கர்த்தருடைய தயவின் ஆசீர்வாதங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். நாங்கள் ஜெபிப்பதற்கு முன்பு எங்களை நாங்கள் தேவனுக்கு முன்பாய் சரிப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஆமென். எங்களை நாங்களே ஒரு துன்மார்க்கமான வாழ்க்கை அல்லது காரியங்களை வைத்துக்கொண்டு நான் ஜெபிப்பேனா இருந்தால் அது தேவனுக்குள்ளேயாக அந்த ஜெபம் கேட்கப்படாது என்றுதான் வேதம் சொல்லுகிறது. அதனாலே அந்த தேவ தயவின் ஆசீர்வாதங்களும் எங்களுக்குள்ளே கடந்து வரும். அதை வாசிப்போம். ஆண்டவர் எனக்கு செவி கொடார். ஆமென். என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேன், ஆனால் என்னவாம்? ஆண்டவர் எனக்கு செவி கொடார். அப்ப அக்கிரம சிந்தையிலேயே அக்கிரமமான சிந்தை, அப்ப செயல்கள் அப்படி என்ற வாழ்க்கை நிலைமை. அப்ப இதெல்லாம் நாங்கள் பார்க்க வேண்டும். தேவ பிள்ளைகளாக தேவ சமூகத்திலே வந்திருக்கிறபடினாலே நாங்கள் சீர்பட வேண்டிய இடங்களில் சீர்பட்டு சரிப்படுத்த வேண்டிய காரியங்களை சரிப்படுத்தி கர்த்தருக்குள்ளா எங்களை ஒப்பு கொடுத்து நிச்சயமாய் இந்த நாட்களிலே நாங்கள் ஜெபிக்கிற ஜெபங்களிலே கர்த்தர் பெரிய மாற்றங்களை உண்டு பண்ணுவார். ஆமென். அவை சிந்தைகள் அக்கிரம சிந்தை வேண்டாம், செயல்கள் வேண்டாம், எங்களுடைய நினைவுகள் எங்களுடைய நடத்தைகளும் எல்லாவற்றையும் இதுவரைக்கும் சில வேளைகளிலே இருந்து கொண்டிருந்திருக்கலாம். ஆனால் கர்த்தருக்குள்ளே இன்றைக்கு ஜெபிக்க போறோம், நாங்கள் ஆயத்தப்படுவோம், எங்களை ஆயத்தப்படுத்துவோம். அதைத்தான் ஏசாயாவிலே கூட இது தெரிந்த வசனம் தான் நான் வாசிக்கிறேன். 59:1 சொல்லுகிறது 2. இதோ ரட்சிக்க கூடாதபடிக்கு கர்த்தருடைய கை குறுகி போகவும் இல்லை, கேட்க கூடாதபடிக்கு அவருடைய செவி மந்தமாகவும் இல்லை. உங்கள் அக்கிரமங்களே
உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கு நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது. உங்கள் பாவங்களை அவர் உங்களுக்கு செவிகொடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. ஆமென். அவை தேவ பிள்ளைகளை, நான் என்ன இவைகளை சொல்லுகிறேன் என்றால், நாங்கள் மற்றவர்களுக்காக ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் மற்றவர்களுக்காக ஜெபிக்கும்படியாக கர்த்தருடைய வார்த்தை சொல்லி இருக்கிறபடினாலே, அதனாலே கர்த்தர் எங்களுடைய அந்த தயவின் ஆசீர்வாதங்களால் நிரப்புவார்னு சொல்லியிருக்கிறோம். ஆனால் அதுக்கு முன்பதாக எங்களை இப்படியெல்லாம் நாங்கள் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஏதாவது தேவனுக்கு பிரியமில்லாதபடி என்னுடைய பேச்சோ சிந்தையோ செயலோ என்னுடைய நடவடிக்கைகளோ இதுவரைக்கும் சில வேளை இருந்திருக்கலாம். ஆண்டவருக்குள்ளே, ஆண்டவரே என்னை ஒரு பாவ அறிக்கையின் அந்த ஆயத்தத்தோடு எங்களை தாழ்த்தி நாங்கள் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் அந்த ஒப்பு கொடுத்தலான எங்களுடைய வாழ்க்கை நிலையை கண்டு கர்த்தர் அந்த ஜெபத்துக்கு பதில் தருவார். இதை விசுவாசிக்க வேண்டும். ஆமென். கர்த்தர் செய்வார். ஆமென். என்றால் சில வேளைகளில் என்ன சூழ்நிலைகளையோ அல்லது சில காரியங்கள் ஜெபித்தும் இன்னும் சில காரியங்களே ஒரு நல்ல நிலைமைகள் வராமல் கூட இருக்கலாம். ஆனால் செய்வார். லாசரு வியாதியா இருக்கிறான் என்று சொல்லி இயேசுவிடத்தில் அனுப்பின சொல்லிவிட்டார்கள். ஆனால் அவர் வர தாமதமாயிற்று. ஆனால் கர்த்தர் செய்வார். அதெல்லாம் ஏன் தாமதம்? அவருடைய நாமத்தின் மகிமைக்கு ஏதுவாகவே அவர் தாமதித்தார். அநேகர் அங்கே அதாவது இயேசு உடனடியாக வந்து சுகப்படுத்தி இருந்தால் அந்த இடத்திலே அங்கே மற்ற அதாவது பிற்பாடு தாமதமாய் வந்து சுகப்படுத்தின பொழுது நடந்த அந்த அற்புதமான காரியம், அநேகர் அவருடைய அற்புதத்தை கண்டு விசுவாசித்து ஆண்டவராக இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள், அவருடைய வழியில நடந்தார்கள் என்று பார்க்கிறோம். ஆனால் ஏன் அந்த தாமதம் அப்படி நடக்கிறது என்று சொன்னால் எல்லாம் நன்மைக்கு ஏதுவாகத்தான் இருக்கும். அதனாலே சோர்ந்து போகாமல் தேவ பிள்ளைகளே, எங்களை அழைத்த தேவன் அவருக்குள்ளாக எங்களை ஒப்பு கொடுத்து இருக்கிறபடினாலே அவர் நிச்சயமாய் எங்களுடைய காரியங்களை அவர் கரிசனையாக இருப்பார். அதனாலே கர்த்தரிடத்திலே நாங்கள் சோர்ந்து போகாமல் நாங்கள் ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஆமென். அல்லேலூயா. ஆகவே இந்த நாளிலும் கூட நாங்கள் என்ன காரியமாக இருந்தாலும் நாங்கள் மீண்டும் இதை நான் திருப்ப சொல்லுகிறேன். என்னவென்றால், நாங்கள் முதலாவது எங்களை ஆயத்தப்படுத்தி விட்டு மற்ற காரியங்கள் மற்றவர்கள் என்று சொல்லும் பொழுது இதிலே கூட நாங்கள் சில வேளைகள் இதிலையும் என்ன சொல்வது, ஒரு பட்சபாதம் அல்லது ஒரு பாகுபாடு கூட வைக்கலாம். மற்றவர்கள் என்று சொன்னால் என்ன, எனக்கு சார்பாக இருக்கிறவர்கள் அல்லது என்னோட நல்லா கதைக்கிறவர்கள் அல்லது சில வேளைகள் எங்களுக்கு முகம் தெரியாமல் அறிமுகம் இல்லாமல் சில ஜெப விண்ணப்பங்கள் வரும் பொழுது இலகுவாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆனால் எங்களுக்கு எதிராகவே குற்றம் செய்தவர்கள் அல்லது எங்களுக்கு எதிராகவே எழும்பினவர்கள், எங்களுக்கு எதிராக பல விதமான காரியங்களை செய்தவர்களுக்காக ஜெபிக்கும்படியாக சொல்லும் பொழுது எப்படி நாங்கள் ஜெபிக்கிறோம்? அதுதான் மற்றவர்கள் என்றால் எல்லாரையும் தான் இதுக்குள்ள உள்ளடக்க வேண்டும். அது எங்களுக்கு எப்படிப்பட்ட காரியங்களை செய்தவர்களாக இருந்தாலும் அவருடைய வாழ்க்கையின் காரியங்கள் ஆசீர்வாதத்துக்கு ஏதுவாக ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு ஜெப வேண்டுதல். அது சில வேளை எங்களுடைய தேசத்தின் நிலைமைகளை கூட இந்த நாட்களில் பார்ப்போம் என்று சொன்னால், எங்களுடைய தேசத்தின் நிலைமை இன்றைக்கு இப்படியான நிலைமைக்கு போனதற்கு நாங்கள் என்றால் எங்களுடைய அனுபவங்கள், நாங்கள் பட்ட வலிகள் வேதனைகளின் நிமித்தம் என்ன சொல்லுகிறோம், அது கர்த்தருக்குள்ளாகவும் வார்த்தைகளின் பிரகாரம் சில நிஜமான யதார்த்தமான காரியமாக இருக்கலாம். என்றால் எங்களுடைய தமிழ் மக்களை பொறுத்தளவிலே எங்களுடைய அங்கே மக்களுக்கு செய்த சில துரோகத்தனமான காரியம், வேதனையான காரியங்களுக்கு இன்றைக்கு இப்படியாக இந்த இப்படியான மக்கள் இப்படியான நிலைகளுக்குள்ளே மாற்றப்பட்டிருக்க அல்லது அதற்கு கர்த்தரே நீதி செய்தார் என்று சில வேளைகளிலே நாங்கள் எங்களுடைய இருதயத்திலே எங்களை சமாதானப்படுத்தும்படியாய் சொன்னாலும் நாங்கள் இப்படிப்பட்டவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும். ஆமென். அதிலே ஒரு சந்தோஷப்பட்டு கொண்டிருக்கக்கூடாது. எங்களுக்கு இப்படி நடந்தது, இப்படி செய்தவர்கள், இவர்கள் இதை அனுபவிக்கத்தான் வேண்டும், இவர்களுக்கு இது தேவைதான் என்று சொல்லி இப்படியான சில சந்தர்ப்பங்கள் எங்களுக்கு மற்ற மனிதர்கள் மத்தியிலும் இருக்கும். இன்றைக்கு அதைத்தான் சொல்லுகிறேன். என்றால் மற்றவர்கள் என்று சொல்லும் பொழுது எங்களுக்கு எதிராக என்ன காரியம் செய்தவர்களாக இருந்தாலும் அவர்களுக்காக பாரத்தோடு ஜெபிக்க வேண்டும். இதுதான் வர வேண்டும். பாரம். அவர்களுடைய வாழ்க்கை நிலைகளிலே கஷ்டமாக இருக்கும், தேவைகள் இருக்கும், அல்லது பல மாற்றங்கள், சுகங்கள், பல விதமான காரியங்கள் இருக்கும். அதனாலே எங்களுடைய உள்ளத்திலே நாங்கள் அதை
நாங்கள் தேவனுக்குள்ளாக ஏற்றுக்கொண்டு நாங்கள் ஜெபிக்கணும். அதுதான் வேதத்திலே பல வார்த்தைகள் இதற்கெல்லாம் ஆதாரம் உண்டு. துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் நிந்திக்கிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். அவ துன்பப்படுத்தினாலும் நிந்தித்தாலும் அடித்தாலும் எதிராக கரி பூசினாலும், கரி பூசினா எங்க வசனம் இருக்குன்னு கேட்கக்கூடாது, இருக்கு. அது வார்த்தையின் அர்த்தங்களை நீங்கள் பார்க்க வேண்டும். ஆமென். அப்ப என்ன சொல்றேன்டா தேவனுடைய பிள்ளைகளே, நானும் சரி நீங்களும் சரி, மற்ற இது என்ன, இதிலே ஆசீர்வாதம் இருக்கிறது. அதைத்தான் சொல்லுறேன். தேவனுடைய தயவின் ஆசீர்வாதம் தயவுள்ளவனுக்கு தயவை வெளிப்படுத்துகிற தேவன் என்று சொல்லி இருக்கிறார். அதனாலே இந்த தயவு எப்படி வெளிப்படுத்துகிறோம்? ஜெபத்தின் மூலம். இது தேவனுக்குள்ளாய் நன்மையை செய்கிறபடி இது ஒரு தயவு, மற்றவர்களுக்காய் செய்கிற ஒரு தயவு. அதனாலே நாங்கள் மற்றவர்கள் என்று சொல்லும் பொழுது எல்லாரையும் நாங்கள் அந்த வட்டத்துக்குள், அந்த மற்றவர்கள் எங்களுக்கு நல்லதாய் தோன்றுகலாம், நன்மை செய்தவர்களாக இருக்கலாம், அல்லது தெரியாதவர்களானே எங்களுக்கு எப்படிப்பட்டவர்கள் தெரியும், ஆனால் இப்படி ஒரு ஜெப குறிப்பு வந்திருக்கு ஜெபிப்போம் என்று இருக்கலாம். அப்படியா இருந்தாலும், இப்படி துன்பப்படுத்துகிறவர்களாக இருந்தாலும், தீமை செய்தவர்களாக இருந்தாலும், அவர்களுக்காகவும் நாங்கள் பாரத்தோடு, அதைத்தான் நான் சொல்கிறேன், பாரத்தோடு நாங்கள் ஜெபிக்க வேண்டும். அல்லேலூயா. அதனாலே தேவ பிள்ளைகளே, நாங்கள் இந்த நாட்களிலே பல செய்திகள் எங்களுக்கு அறிவிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. அதற்காக நாங்கள் பார்க்கிறோம், ஜெபிக்கிறோம். ஆனால் சிலர் நாங்கள் கண்டும் காணாதவர்கள் போல நாங்கள் விட்டு இருந்து விடவும் கூடாது. இதெல்லாம் ஏன் இந்த நாட்களில் கர்த்தர் எங்களோடு பேசுகிறார் என்றால், ஆண்டவருக்குள்ளாக எங்களுக்குள்ளே ஒரு பாரம் வர வேண்டும். ஏன்னா தேவ பிள்ளைகள் மூலம் பல காரியங்கள் மாற்றப்பட்டிருக்கிறது. முடியாது என்று சொல்லப்பட்ட விடயங்களில் எல்லாம் கர்த்தருடைய பிள்ளைகளுடைய ஜெபங்கள், கர்த்தருடைய பிள்ளைகள் தேவனை நோக்கி கூப்பிட்ட பொழுது பல மாற்றங்கள், நாங்கள் ஆராய்ந்து முடியாதபடி, நினைத்து பார்க்க முடியாதபடி அப்படியாய் கர்த்தர் பல மாற்றங்களை செய்திருக்கிறார். அதனால்தான் நாங்கள் பாரத்தோடு மற்றவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்க வேண்டும். மற்றவருடைய வியாகுலங்கள், கஷ்டங்கள், மற்றவருடைய ஒரு போராட்டமான சூழ்நிலைகளை எல்லாம் பார்த்து விட்டு இது அவர்களுக்கு தேவைதான், அது அவர்களுக்கு வேணும் என்றெல்லாம் நாங்கள் விட்டுவிட வேண்டாம். தேவ பிள்ளைகளே, நாங்கள் இந்த நாளிலும் கர்த்தருக்குள்ளே இதெல்லாம் நாங்கள் அவர்களுக்கு செய்கிறது. நாங்கள் தீமத்தில் வாசித்தோம், இந்த ஜெபங்கள் எல்லா மனுஷர்களுக்காகவும் வேண்டுதல், விண்ணப்பங்கள், காரியங்களை செய்வது இரட்சகராகிய தேவனுக்கு முன்பாக அது நன்மையும் பிரியவுமாயிருக்கிறது. ஆமென். ஆகவே நாங்கள் ஜெபிக்கும் பொழுது கர்த்தருக்கேற்ற ஒரு நன்மையைத்தான் செய்கிறோம். நாங்கள் அவருக்கு ஏன் நான் ஜெபிக்க வேண்டும் என்றல்ல, கர்த்தருக்குள்ளா, கர்த்தர் தான் எங்கள் நீதி. இதை பார்த்தோம். நீரே எங்கள் நீதி என்று படித்தோம். அப்ப அவர் தான் எங்கள் நீதியா இருக்கிறோம். அவருக்கேற்ற நீதியின் அந்த வழிநடத்தல்களுக்கு எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்க வேண்டும். பாருங்கள், ஆதியாகம புஸ்தகத்தில் ஒரு வார்த்தை சொல்லப்படுகிற 42வது அதிகாரம் 21வது வசனத்தை நாங்கள் வாசிப்போம். ஆதியாகம புஸ்தகம், அங்கே யோசேப்பினுடைய சகோதரர்கள் ஒரு காரியத்தை சொல்லுகிறார்கள். நம்முடைய சகோதரனுக்கு நாம் செய்த துரோகம் நம்மேல் சுமந்தது. அவன் நம்மை கெஞ்சி வேண்டிக் கொண்ட போது அவனுடைய மன வியாகுலத்தை நாம் கண்டும் அவனுக்கு செவிகொடாமற் போனோமே. ஆகையால் இந்த ஆபத்து நமக்கு நேரிட்டது என்று ஒருவரை ஒருவர் பார்த்து சொல்லிக் கொண்டார்கள். ஆமென். இந்த சம்பவம் உங்களுக்கு தெரியும். யோசேப்பு இடத்திலே எப்படி அங்கே பஞ்சம் வந்த பொழுது இங்கே யோசேப்பினுடைய சகோதரர்கள் எகிப்து தேசத்துக்கு வந்து இங்கே யோசேப்பு தான் அங்கே அதிகாரியாய் இருந்த பொழுது அங்கே ஒரு விடயத்தை அவர்களை சோதிக்கும்படியாய் செய்தார்கள். இதை குறித்து நீங்கள் முன்பாக வசனங்களை பார்க்கலாம். அப்பொழுதுதான் இவர்கள் அங்கே மற்ற சகோதரர்கள், யோசேப்பினுடைய சகோதரர்கள், யோசேப்புக்கு தாங்கள் செய்த அந்த துரோகத்தின் நிலைமைகளை அறிந்து அவர்கள் சொல்லுகிறார்கள் என்னவென்றால், அங்கே பாருங்கள், நம்முடைய சகோதரனுக்கு நாம் செய்த துரோகம் நம்மேல் சுமந்தது. அவன் நம்மை கெஞ்சி வேண்டிக் கொண்ட போது அவனுடைய மன வியாகுலத்தை நாம் கண்டும் அவனுக்கு செவி கொடாமற் போனோம். இதைத்தான் நான் முக்கியப்படுத்த விரும்புகிறேன். அவர்கள் சொல்லுகிறார்கள், அவனுடைய மன வியாகுலத்தை ஆமென் கண்டும் அவனுக்கு செவி கொடாமற் போனோம். நாங்களும் தேவ பிள்ளைகளே, நாங்கள் எத்தனை பேருடைய மன வியாகுலங்கள், ஏக்கங்கள், தவிப்புகள், பலவிதமான கஷ்டமான அவர்களுடைய நிலைமைகளை நாங்கள் அறிந்தும் செவி கொடாமற் போகிறவர்களாக இந்த நாட்களில் இல்லாதபடிக்கு நாங்கள் பாரத்தோடு நாங்கள் ஜெபிக்க வேண்டும். ஆமென். எத்தனையோ பேர், எத்தனையோ மக்களுடைய மன வியாகுலங்கள்,
அந்த வேதனையின் வலிகள் எவ்வளவுத்துக்கு வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை நாங்கள் செய்திகளிலும் படிக்கிறோம், அல்லது எங்களுக்கு தெரிந்தவர்கள் சொல்லுவார்கள். எங்களுக்கு அருகாமையில் உள்ளவர்களுடைய இப்படியான பிள்ளைகளை குறித்தோ அல்லது குடும்பங்களை குறித்தோ அவர்களுடைய வாழ்க்கை நிலைமைகளை குறித்த அவருடைய மன வியாகுலங்களை எல்லாம் சொல்லும் பொழுது நாங்கள் அதை ஏதோ கண்டும் காணாதவர்கள் போல இல்லாதபடி நாங்கள் அதற்காக பாரத்தோடு நாங்கள் ஜெபிக்க வேண்டும். ஏன் நான் சொல்லுகிறேன் என்றால், இவைகள் எல்லாம் தேவனுக்குள்ளாக நாங்கள் எடுத்துக்கொண்டு தேவ பிள்ளைகளை நானும் நீங்களும் ஜெபிக்கும் பொழுது தயவுள்ளவனுக்கு கர்த்தர் தயவு செய்வார். ஆமென். இது தயவு என்பது நன்மை செய்ய கொண்டிருக்கிற ஒரு ஆசை. அப்ப இந்த நன்மை, ஜெபம் என்பது ஒரு நன்மை, தேவனுக்குள்ளாக ஒரு நன்மையை செய்கிறோம். இந்த நன்மையை செய்யும் பொழுது அந்த நன்மை செய்கிற தேவன் எங்களுக்கு நன்மை செய்வார். அதுதான் தயவு. அல்லேலூயா. சரி, நான் இப்பொழுது மற்றவர்களுக்காய் ஜெபித்தவர்கள் எப்படி பட்டவர்களுக்காய் ஜெபித்தார்கள் என்று சொல்லி நான் சில சம்பவங்கள் அல்லது சில தேவனுக்குள்ளாக இருந்த மனுஷர்களை குறித்து சொல்லுகிறேன். நீங்கள் எப்படி ஜெபிக்கிறீர்கள் அல்லது நானும் எப்படி ஜெபிக்கிறேன் என்பதை இந்த வார்த்தைகளின் பிரகாரம் நாங்கள் இன்றைக்கு எங்களை ஆராய்ந்து பார்ப்போம். இப்படி எப்படி அவர்களுடைய நிலைமையிலே அவர்கள் மற்றவர்கள் என்று சொல்லப்படத்தக்கதான அந்த மனிதர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தார்கள், எப்படி ஜெபித்தார் என்பதை பார்ப்போம். சரி, நாங்கள் முதலாவது இயேசுவையை குறித்து பார்ப்போம். இந்த நாட்களிலே தியானிக்கிற வசனங்கள் தான் லூக்காவின் புஸ்தகம் 23வது அதிகாரம் 31 34 வசனம் வரைக்கும். மற்றவர்களுக்காக பாரத்தோடு பரிந்து பேசுங்கள், தேவனுடைய தயவின் ஆசீர்வாதங்கள் நிச்சயமாய் இந்த நாட்கள் முடியும் பொழுது நாங்கள் கண்டுகொள்ள முடியும் என்றால் தொடர்ந்து 70 மணித்தியால நாங்கள் ஜெபிக்க போகிறோம். நாங்கள் ஏனோ தானொன்றல்ல, பாரத்தோடு ஜெபிப்போம். ஆமென். வாசிப்போம். 23:30. பச்சை மரத்துக்கு இவைகளை செய்தால் பட்ட மரத்துக்கு என்ன செய்ய மாட்டார்கள் என்றார். குற்றவாளிகளாகிய வேறு 2 பேரும் அவரோடே கூட கொலை செய்யப்படுவதற்கு கொண்டு போகப்பட்டார்கள். கபாலஸ்தலம் என்று சொல்லப்பட்ட இடத்தில் அவர்கள் சேர்ந்த பொழுது அங்கே அவரையும் அவருடைய வலது பக்கத்தில் ஒரு குற்றவாளியையும் அவருடைய இடது பக்கத்தில் ஒரு குற்றவாளியையும் சிலுவையில் அறைந்தார்கள். அப்பொழுது இயேசு, பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். அவருடைய வஸ்திரங்களை அவர்கள் பங்கிட்டு சீட்டு போட்டார்கள். ஜனங்கள் நின்று பார்த்து கொண்டிருந்தார்கள். ஆமென். காணும். இதிலே பாருங்கள், முக்கியமாக அங்கே அதில் சொல்லப்படுகிற 32 குற்றவாளிகளாகிய வேற 2 பேரும் அவரோட கூட கொலை செய்யப்படுவதற்கு கொண்டு போகப்பட்டார்கள். கபாலஸ்தலம் என்று சொல்லப்பட்ட இடத்தில் அவர்கள் சேர்ந்த பொழுது அவரையும் அவருடைய வலது பக்கத்தில் ஒரு குற்றவாளியையும் அவருடைய இடது பக்கத்தில் ஒரு குற்றவாளியையும் சிலுவைகளில். அப்பொழுது இயேசு, பிதாவே, இவர்களுக்கு மன்னியும். எப்படி பட்டவர்களை மன்னியும் என்று சொல்லி ஜெபித்தார். இதுதான் நான் முக்கியப்படுத்த விரும்புகிறேன். இந்த சிலுவை தியான நாட்களிலே அல்லது நாளைய நாளோ அடுத்த நாளோ இந்த வார்த்தையின் தியானங்கள் இருக்கும். அந்த ஜெபத்துக்காய் சொல்லுகிறேன். எப்படிப்பட்டவர்களுக்காக அவர் சிலுவையிலே இருந்து கொண்டு சிலுவையிலே அறையும்படியாய் ஒப்பு கொடுத்த அந்த மனிதர்களுக்காய். ஆமென். எப்படியான மனிதர்கள் பரியாசம் பண்ணினார்கள், துப்பினார்கள், குட்டினார்கள், பலவிதமான ஒரு வேதனை அளிக்கத்தக்கதான நிலைமைகளை உண்டாக்கினவர்களுக்காக இயேசு மன்னிக்க வேண்டும். இயேசுவே, இவர்களை மன்னியும் என்று சொல்லி பிதாவினிடத்திலே வேண்டிக் கொண்டார். ஆமென். தேவ பிள்ளைகளாய் இருக்கிற நானும் நீங்களும் நாங்கள் இப்படிப்பட்ட ஜெபங்கள் அதுதான் நான் மீண்டும் சொல்லுகிறேன் நினைக்க வேண்டாம். நான் மற்றவர்கள் என்று சொல்லும் பொழுது இயேசுவே எங்களுக்கு முன்மாதிரியாக இருக்கிறார். எப்படிப்பட்டவர்கள் சிலுவையில் அறையும்படியாய் ஒப்பு கொடுத்த, கொலை செய்யும்படியாய் ஒப்பு கொடுத்த இந்த மனிதர்களை மன்னியுங்கப்பா, பிதாவிடத்திலே பரிந்து பேசுகிறார். ஆமென். இன்றைக்கு நாங்களும் எங்களுக்கு எதிராய் செய்தவர்களுக்காக நாங்கள் எங்களுடைய மனதிலே சில வேளைகளை இப்படியே வைத்திருப்போம். இதுக்கு மேலே இவருக்கு சொல்லுவார்கள், செத்தாலும் இந்த வீட்டு வாசல் மிதிக்க மாட்டேன். எப்படி செத்தா வீட்டு வாசல் போகணும்னு தெரியாது. அப்படியான சில மன பக்குவங்களோடு பேச்சுகளை பேசுகிறவர்களை அறிவோம். ஆகவே இப்படியான நிலையிலே அவ்வளவுத்திற்கு ஒரு துரோகத்தனமான காரியங்கள் செய்தவர்களாக இருந்தாலும் எங்களுக்கு ஒரு ஜெப விண்ணப்பம் வரும் பொழுது பாரத்தோடு அல்லது சபையிலே சொல்லும் பொழுது ஒருமனப்பட வேண்டும்.
நான் எல்லாம் இந்த ஜெபத்துக்கு ஒருமனப்பட மாட்டேன், அல்லது இந்த ஜெபத்திலே நான் அகன்று நிற்கிறேன் என்று சொல்லாதபடிக்கு நான் இந்த வார்த்தையை சொல்லுகிறேன், எனக்கும் சேர்த்து சொல்லுகிறேன். மற்றவர்களுக்காக இயேசு எங்களுக்கு மாதிரியா இருக்கிறார். இதனாலே எங்களுக்கு தேவனுடைய தயவு வரும். அதைத்தான் நான் மீண்டும் நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். மற்றவர்கள் என்று சொல்லும் பொழுது எங்களுக்கு சந்தோஷமாய் சார்பாக எங்களுக்கு விருப்பமானவர்கள் மாத்திரமல்ல, எங்களுக்கு எதிராக செயற்பட்டவர்கள், துரோகம் பண்ணினவர்கள், பலவிதமான காரியங்களை செய்தவர்களையும் நாங்கள் ஒரு ஜெப விண்ணப்பம் வரும் பொழுது ஏதோ அவர்களுடைய கூடாத அந்த வழிகளிலே அவர்கள் இன்னும் வளர வேண்டும் என்று ஜெபிக்கிறது அல்ல. அவர்களுக்குள்ளாக ஒரு மாற்றங்கள் வர வேண்டும், ஒரு ஆசீர்வாதமான நல்ல நிலைகளிலே அவர்கள் நடத்தப்பட வேண்டும் என்பதற்காக அந்த ஜெப விண்ணப்பங்கள் நிச்சயமாக இருக்கும். ஆமென். அதனாலே நாங்கள் இயேசு எப்படி மற்றவர்கள் அந்த தனக்கு எதிராய் செயற்பட்டவர்களை மன்னிக்கும்படியாக அறியாமல் செய்கிறார்கள் என்று சொல்லி அவர்களுக்காக பிதாவிடத்தில் வேண்டிக் கொண்டது போல நாங்களும் மற்றவர்களுக்காக பாரத்தோடு எந்த ஜெப விண்ணப்பம் வந்தாலும் எதிராக எப்படிப்பட்டவர்களாய் செய்தவர்களாய் இருந்தாலும் அவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்க வேண்டும். ஆமென். இதற்குள்ளே ஒரு சம்பவத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். சில ஜெப குறிப்புகள் எங்களுக்கு வருமா இருந்தால், அல்லது எங்களிடம் சிலர் சகோதரனே எனக்காக ஜெபியுங்கள் என்று மட்டும் ஒரு ஜெப குறிப்பு எங்களுக்கு தரப்படுமாயிருந்தால் அல்லது சொல்வார்களா இருந்தால், இதிலே நாங்கள் எப்படி ஜெபிப்பது என்பது உண்மையாக தெரியாது. என்றால் எனக்காக ஜெபிக்க வேண்டும் என்று எனக்காக ஜெபியுங்கன்னு சொன்னால் அவர்கள் என்னத்துக்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என்று தெரியாது. தற்கொலைக்காக கூட எதிர்பார்த்து கொண்டிருக்கலாம். பலவிதமான விரக்தியிலே ஒரு முடிவுகளை எடுப்பதற்கு கூட அவர்களுடைய விருப்பம் இருக்கலாம். தவறான வழிகளில் அவர்கள் செயற்படுவதற்கு ஒரு முடிவுகளை எடுத்திருக்கலாம். அதனாலே நாங்கள் சிலர் ஜெப குறிப்பு ஒன்று சொல்லாமல் இருக்கும் பொழுது நாங்கள் தேவனுடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து ஜெபிக்க வேண்டும். என்றால் ஆண்டவரே அந்த சகோதரனுடைய விருப்பங்களை நிறைவேற்றுங்க, ஆசீர்வதிங்க என்று சொல்லி ஜெபிக்கிறது அது அப்படியே இருக்கக்கூடாது. என்றால் என்னத்துக்காக ஜெபிக்கிறபடியாக கேட்டது எங்களுக்கே தெரியாது. அதனாலே ஆண்டவரே உங்களுடைய சித்தத்தின் பிரகாரம் அவர்களை ஆசீர்வதி. எங்களுடைய ஜெபமே சில வேளைகளிலே இன்னொருடைய வாழ்க்கைக்கு இன்னும் ஒரு தவறான வழிகளிலே அல்லது ஒரு விபரீதமான முடிவுகளை எடுப்பதற்கு எங்களுடைய ஜெபமே காரணமாக போய்விடக்கூடாது. அதனாலே இந்த ஜெபத்திலும் கூட நாங்கள் சில ஜெப குறிப்புகள் ஆரம்பித்து சொல்லும் பொழுது ஆண்டவரே உங்களுடைய சித்தத்துக்கு எங்களை இந்த சகோதரனை உங்களுடைய சித்தத்தின் பிரகாரம் உங்களுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதமான நல்ல நிலைமைகள் உண்டாகட்டும் என்று நாங்கள் ஜெபிக்க வேண்டும். ஆமென். அதை விட்டு ஆண்டவரே அவருடைய விருப்பம் நிறைவேறட்டும், ஆசைகள் நிறைவேறட்டும் என்றால் அது சில தவறான விருப்பங்களாக இருக்கும். அதனாலே இதிலே கருத்தா இருப்போம். ஆமென். நாங்கள் ஒரு முதிர்ச்சி அடைந்தவர்களாக இந்த நாட்களில் மற்றவர்களுக்காய் பாரத்தோடு நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். அடுத்தது பாருங்கள், இயேசுவினுடைய ஜெபம் எப்படிப்பட்டதாய் மற்றவர்களுக்காகத்தான் அவருடைய ஜெபத்தின் காரியங்கள் இருந்ததை அதிகமாக நாங்கள் பார்க்க முடியும். லூக்காவின் புஸ்தகம் 22வது அதிகாரம் 31வது வசனத்தை வாசிப்போம். பின்னும் கர்த்தர், சீமோனே சீமோனே, இதோ கோதுமையை சுளகினால் புடைக்கிறது போல சாத்தான் உங்களை புடைக்கிறதற்கு உத்தரவு கேட்டுக்கொண்டான். நானோ உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு உனக்காக வேண்டிக் கொண்டேன். நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரனை ஸ்திரப்படுத்து என்றார். ஆமென். இங்கே இன்னொரு ஜெபத்தை ஜெபிக்கிறார். எப்படி என்றால், பின்னும் கர்த்தர், சீமோனே சீமோனே, இதோ கோதுமையை சுளகினால் புடைக்கிறது போல சாத்தான் உங்களை புடைக்கிறதற்கு உத்தரவு கேட்டுக்கொண்டான். நானோ எதற்காக ஜெபிக்கிறார்? உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு உனக்காக வேண்டிக் கொண்டேன். ஆமென். பாருங்கள், முதல்ல எப்படி எதிராக செயற்பட்டவர்களுக்காய் மன்னியுங்க, இவருடைய வாழ்க்கைகள் இன்னும் கட்டப்படட்டும், ஆசீர்வாதமாய் மாற்றப்படட்டும் என்று சொல்லி அந்த நிலைமைகள் அங்கே பிதாவாகிய தேவனுக்கு ஒரு தண்டனையை கொடுப்பதற்கு ஏதுவாக மாறாதபடி இயேசு மன்னிக்கும்படி ஜெபித்தார். இங்கே சீசர்களுக்காக அவர்களுடைய விசுவாசம் ஒளிந்து போகக்கூடாது என்று சொல்லி ஜெபித்தார். ஆமென். எப்படி பாருங்க, இயேசு எங்களை இப்ப என்னென்றா இது சில வேளைகளில் நாங்கள் எல்லாம் ஜெப காரியங்கள் இதெல்லாம் கேட்டது போல இருக்கிறது என்று நினைக்கலாம். இயேசு அந்த விசுவாசம் எங்களுக்கும், நாங்களும் மற்றவர்களுடைய விசுவாசம் ஒளிந்து என்றால் விசுவாசமே வேதம் சொல்லுகிறது உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். அப்ப விசுவாசம்
கடைசி காலத்திலே ஆண்டவர் சொல்றார், விசுவாசத்தை காண்போம். அப்ப அப்படி தேவனுக்குள்ளாக நாங்கள் எல்லாரும் இந்த விசுவாசத்திலே ஒளிந்து போக, ஒரு மறுதளிப்புக்குள்ளே போகக்கூடாது. விசுவாசத்திலே எங்களுக்குள்ளே ஒரு பின்மாற்றமான நிலைகள், அவிவிசுவாசமான நிலைகள் உண்டாகக்கூடாது என்று அன்றே இயேசு சீசர்களுக்காக ஜெபித்தார். இதில் சொல்றார், உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடி உனக்காக வேண்டிய ஒரு கஷ்டமான ஒரு சோதனை நேரம் அங்கே வரப்போகிறது. அதனாலே அங்கே சொல்லப்படுகிறது, சீமோனே சீமோனே, இதோ கோதுமை சுலகினால் புடைக்கிறது போல சாத்தான் உங்களை புடைக்கிறதுக்கு உத்தரவு கேட்டுக்கொண்டான். என்ன இவைகளுக்குள்ளே சொல்லுகின்றால், நாங்கள் பாரத்தோடு இன்றைக்கு என்ன பிசாசு எவனை விழுங்கலாம், எப்படி வஞ்சிக்கலாம், எப்படி என்னையும் உங்களையும் ஒரு தேவனை விட்டு பிரிக்கலாம், இந்த விசுவாச வாழ்க்கையை விட்டு பிரிக்கலாம் என்றுதான் வகை தேடி சுற்றி திரிகிறான். எப்படி ஒரு சின்ன இடைவெளியாவது வருமா என்றுதான் பார்த்து திரிகிறான். அதனாலே அதற்கு நானும் நீங்களும் இந்த விசுவாசத்திலே தளர்ந்து விடக்கூடாது. கர்த்தர் தான் எங்கள் மேய்ப்பர், அவர் எங்களை கைவிட மாட்டார். எந்த நேரத்திலும் ஆண்டவருடைய வழிகளை விட்டு நாங்கள் திரும்பாதபடிக்கு இருக்க வேண்டும். அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்றால், தேவனுடைய பிள்ளைகள் இந்த நாட்களில் நாங்கள் இதையும் கூட ஒரு ஜெபத்திலே வைக்க வேண்டும். இந்த கடைசி காலத்தில் நிற்கிறோம். அநேகருடைய என்ன விசுவாசத்தை கடைசி நாட்களில் ஆண்டவர் அந்த விசுவாசத்தை தான் பார்க்கும்படியாக இருக்கிறார். நாங்கள் எப்படி விசுவாசம் உள்ளவர்களாக இருந்து இருக்கிறோம், தேவனுக்குள்ளாய் பலமாய் இருக்கிறோமா? அவ எல்லாருடைய விசுவாசத்துக்கு அன்று சீசரனுடைய விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு இயேசு மற்றவர்கள் என்று சொல்லத்தக்கதாய் அவர்களுக்காய் ஜெபித்தது போல நாங்களும் பாரத்தோடு ஜெபிக்க என்றால் எல்லா நிலைமைகளும் அறிந்திருக்கிறோம். எல்லாருமே நாங்கள் அறிந்து கொண்டிருக்கிறோம். எப்படி தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் வஞ்சிக்கப்பட்டு கொண்டு போகிறார்கள், தேவனுடைய வழிகளை விட்டு விலகி கொண்டு போகிறார்கள். அதனாலே எல்லாரும் ஆண்டவரே உம்முடைய விசுவாசத்திலே பலமுள்ளவர்களாக இருக்க வேண்டும், விசுவாசம் ஒளிந்து போகாதபடி இப்பொழுது மரணம் இந்த பூமியிலே வரும் வரைக்கும் அவருடைய விசுவாச வாழ்க்கை திடமாயிருக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் மற்றவர்களுக்காய் பாரத்தோடு ஜெபி. நான் சில குறிப்பிட்ட விடயங்களை சொன்னாலும் நாங்கள் எப்படியெல்லாம் நாங்கள் ஜெப குறிப்புகள் எடுக்கிறோமோ அதற்கேற்றது போல நாங்கள் ஜெபிக்க வேண்டும். ஆமென். சரி, பாருங்கள், இன்னொரு சம்பவத்தை சொல்கிறேன். இயேசுவினுடைய காரியம்தான். நான் இயேசுவை குறித்து ஏன் அவர் மற்றவர்களுக்கு என்ன, அவர் தான் எங்களுக்கு முன்மாதிரியாக, அவர் எங்களுடைய வாழ்க்கையிலே எல்லாவற்றையுமே ஒரு முன்மாதிரியாக அவர் நடந்து காட்டினார். அதனாலே அவரை குறித்து நான் சொல்லிவிட்டு மற்ற சில மனிதர்களை சீக்கிரமாய் சொல்லி நான் முடிக்கிறேன். யோவான் புஸ்தகம் 17வது அதிகாரம் 20வது வசனத்திலிருந்து 21வது வசனம் வரைக்கும் நாங்கள் வாசிப்போம். யோவான் புஸ்தகம் 17வது அதிகாரம். நான் இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறதும் அல்லாமல் இவர்களுடைய வார்த்தையினால் என்னை விசுவாசிக்கிறவர்களுக்காகவும் வேண்டிக் கொள்ளுகிறேன். அவர்கள் எல்லாரும் ஒன்றாயிருக்கவும், பிதாவே, நீர் என்னை அனுப்பினதை உலகம் விசுவாசிக்கிறதற்காக நீர் என்னிலேயும் நான் உம்மிலேயும் இருக்கிறது போல அவர்கள் எல்லாரும் நம்மில் ஒன்றாயிருக்கவும் வேண்டிக் கொள்ளுகிறேன். ஆமென். இங்க 2 ஜெபம் செய்கிறார் இயேசு. இது பிரதான ஆசாரியருடைய ஒரு அதிகாரமாக இந்த ஜெபத்தை பார்க்கலாம். இந்த 2 ஜெப விண்ணப்பத்தை பாருங்கள், எப்படி ஜெபிக்கிறார் என்றால், நான் இவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறதும் அல்லாமல், யாருக்காக? சீசர்கள், அவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறதும் அல்லாமல் இவர்களுடைய வார்த்தையினால். அப்ப அவர்கள் எப்படி மற்றவர்களுக்கு தேவனுடைய சத்தியத்தை சொல்லி அவர்கள் கேட்கும் பொழுது, அதை விசுவாசிக்கும் பொழுது அவர்களும் பலமாய் இருக்க வேண்டும் என்று சொல்லுகிற ஒரு ஜெபத்தை சொல்லுகிறார். பாருங்கள், ஜெபிக்கிறார். பாருங்கள், நான் இவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறதும் அல்லாமல் இவர்களுடைய வார்த்தையினால், யாருடைய? சீசர்களுடைய வார்த்தையினால் என்னை விசுவாசிக்கிறவர்களுக்காகவும் வேண்டிக் கொள்கிறேன். பாருங்க, என்ன நான் இன்றைக்கு தலைப்பு, மற்றவர்களுக்காய் பாரத்தோடு ஜெபம் பண்ணுங்கள். மற்றவர்களுக்காக சொல்லப்படுகிற ஜெப விண்ணப்பங்கள், மற்றவுடைய எங்களுக்கு தெரியத்தக்கதான சில எங்களுக்கு பொதுவான ஜெப குறிப்பாக இருக்கலாம். இவைகளுக்கெல்லாம் நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்க வேண்டும். இயேசு ஜெபித்தார். நாங்கள் எப்படி இயேசு அன்றே சீசர்களுக்காய் ஜெபித்தது மாத்திரமல்லாமல் சீசர்கள் மூலம் சொல்லப்படுகிற அந்த வார்த்தைகளை கேட்டு விசுவாசிக்கிறவர்களுக்காக ஜெபித்தார். ஆமென். அவே தேவ பிள்ளைகளே, நாங்களும் இப்படியான ஒரு முதிர்ச்சிக்குள்ளாக இருக்க வேண்டும்.
எப்படி நாங்கள் இன்றைக்கு ஒரு சத்தியத்தை சொல்லுகிறோம் என்றால் அந்த சத்தியத்தை கேட்டு நடக்கும்படியாய், விசுவாசித்து நடக்கும்படியாய், அந்த பிள்ளைகளுடைய ஆசீர்வாதங்களுக்காய் நாங்கள் இப்படியாக எங்களுடைய அந்த ஜெப நோக்கு எங்களுக்குள்ளே இன்னும் விரிவாக்கப்பட வேண்டும். ஆமென். அவை இயேசு இப்படியாக ஜெபித்தது மாத்திரமல்லாமல் பாருங்கள், அடுத்த வசனம் சொல்லுகிறார், அவர்கள் எல்லாரும் ஒன்றாயிருக்கவும் பிதாவே நீர் என்னை அனுப்பினதை உலகம் விசுவாசிக்கிறதற்காக நீர் என்னிலேயும் நான் உம்மிலேயும் இருக்கிறது போல அவர்கள் எல்லாரும் நம்மில் ஒன்றாயிருக்கவும் வேண்டிக் கொள்ளுகிறேன். ஆமென். எப்படி அவர் சொல்றார், அவர்கள் உம்மிலே நீர் என்னிலேயும் நான் உம்மிலேயும் இருக்கிறது போல அவர்கள் எல்லாரும் நம்மில் ஒன்றாயிருக்கவும் வேண்டிக் கொள்ளுகிறேன். ஐக்கியம். ஆமென். இது இந்த ஜெபத்தை நாங்கள் எப்படியாக இந்த நாட்களிலே நாங்கள் இதுவரைக்கும் எல்லாரும் நாங்கள் நல்ல உண்மையாக உணர்ந்தவர்களாக ஜெபித்திருப்போம், நான் விசுவாசிக்கிறேன். சில வேளைகளில் சின்ன சின்ன தவறுகளோ சில ஒரு அலட்சியம் அசதியாக நாங்கள் ஜெபித்திருந்தால் இன்றைக்கு மாற்றுவோம். என்னால் இதெல்லாம் பெரிய காரியங்களை, பெரிய மாற்றங்களை, திருப்பங்களை, கர்த்தர் பெரியொரு எழுப்புதல்களை கொண்டு வருவதற்கு ஏதுவான ஒரு ஜெப முன்மாதிரியை எங்களுக்கு வைத்திருக்கிறார். அதனாலே நானும் நீங்களும் எப்பொழுதும் நாங்கள் எங்களுடைய சபையினுடைய தரிசனம் முதலாவது பகுதி ஐக்கியம். ஐக்கியத்துக்காக நாங்கள் எப்படியாக நாங்கள் உண்மையாக ஜெபிக்கிறோம், அவருக்குள்ளாக நாங்கள் இதை எடுத்துக்கொண்டு நாங்கள் எல்லாரும் ஐக்கியப்பட வேண்டும். நாங்கள் ஒருவரும் பிரிந்து ஒருவரும் இது தேவையில்லை என்று சொல்லி இருந்து விடாதபடி, அல்லது இதில் ஏதாவது ஒருவருடைய ஒரு நடக்கைகளோ வழிகளோ அவருக்கு முரணாக இருந்து விடாதபடி எல்லாரும் ஐக்கியமாக இருக்க வேண்டும், எல்லாரும் ஒன்றாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அன்று இயேசு ஜெபித்தார். ஆமென். அவை நானும் நீங்களும் மற்றவர்களுக்காக ஜெபிக்கும் பொழுது பாரத்தோடு நாங்கள் ஜெபிக்க வேண்டும். ஆமென். ஒரு அலட்சியம். நான் ஏன் இவைகளை எல்லாம் சொல்றால், இயேசு எங்களுக்கு முன்மாதிரியாக இருந்திருக்கிறார். ஒவ்வொரு காரியங்களிலும் அவர் மற்றவர்கள் என்று சொல்லத்தக்கதான ஒவ்வொரு அங்கே சம்பந்தப்பட்டவர்கள் மத்தியிலே எப்படி ஜெபித்தாரோ இன்றைக்கு நானும் நீங்களும் ஜெபிக்க வேண்டும். பாருங்கள், எபிரேயர் புஸ்தகம், அதை சீக்கிரமாய் வாசிக்கிறேன். எபிரேயர் 24-25 சம்பந்தமான வசனங்கள் தான். எபிரேயர் 7வது அதிகாரம் 24-25 வசனம். இவரோ என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறபடியினாலே மாறி போகாத ஆசாரியத்துவம் உள்ளவராயிருக்கிறார். மேலும் தமது மூலமாய் தேவனிடத்தில் சேருகிறவர்களுக்காக வேண்டல் செய்யும் படிக்கு அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவராகையால் அவர்களை முற்றும் முடிய ரட்சிக்க வல்லவராயிருக்கிறார். ஆமென். பாருங்கள் என்ன அதில் சொல்லுகிறார், மேலும் தமது மூலமாய் தேவனிடத்தில் சேருகிறவர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படிக்கு அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவர் ஆகையால் அவர்களை முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவருமாயிருக்கிறார். எல்லாம் இதற்குரிய வசனம் தான். என்றால் அவரிடத்திலே சேருகிறவர்களுக்கு அவர் வேண்டுதல் செய்கிறவராயிருக்கிறார். ஆமென். அவை தேவ பிள்ளைகளே, இயேசு எங்களுக்கு எங்கள் அல்லது மற்றவர்கள் என்று சொல்லத்தக்கதான எங்களை எப்படி அவருடைய பிள்ளைகள் தான் நாங்கள். நான் ஏன் மற்றவர்கள் என்று சொல்லும் பொழுது நாங்கள் எங்களுடைய ஆவிக்குரிய சகோதரர்களாக இருக்கலாம், அல்லது தேவனை அறியாமல் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை இன்னும் தங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறவர்களாக இருக்கலாம். அவர்களுக்காக நாங்கள் எப்படி ஒரு கரிசனையாக கருத்தாக நாங்கள் எங்களுடைய இருதயத்திலே அதை ஒரு பாரமாக ஏற்றுக்கொண்டு ஜெபிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இவைகளை நான் சொல்லுகிறேன். ஆமென். அவை இயேசு அப்படி எங்களுக்கு முன்மாதிரியாய் எப்படி ஜெபித்தார் என்று பார்த்தோம். நான் இன்னும் சில வசனங்கள் இருக்கா, நான் நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள். ஆமென். அடுத்தது பாருங்கள், நான் சில வேதத்தில் எழுதப்பட்ட மனிதர்கள் எப்படி மற்றவர்களுக்காய் ஜெபித்தார். யோபுவினுடைய புஸ்தகம் 42வது அதிகாரம் 10வது வசனம். இது எல்லாருக்கும் தெரியும். அதாவது யோபு தன்னுடைய சிநேகிதர்களுக்காக ஜெபித்த பொழுது அவனுடைய சிறையிருப்பு மாற்றப்பட்டது. ஆமென். அப்ப யாருக்கு? அவனுடைய சிநேகிதர். அந்த சிநேகிதர்கள் எப்படிப்பட்டவர்கள்? அவனுக்கு விரோதமாய் அவன் வேதனையோடு இருந்த பொழுது, அவன் எப்படியாக வியாதியோடு அந்த போராட்டமான சூழ்நிலையில் இருந்த பொழுது ஒரு ஆறுதல் சொல்லி அவனோடு ஒரு உற்சாகப்படுத்தி நிலைத்திராத அல்லது அவனை உற்சாகப்படுத்தி கர்த்தருக்குள்ளாக அவனுக்காக ஜெபிக்காத அந்த சிநேகிதர்களுக்காக ஜெபித்தார். ஆமென். அவே தேவனுடைய பிள்ளைகளே, நாங்கள் யோபு எப்படி சில நேரம்
என்ற நேரடியாகவே பார்த்த சிநேகிதர்களாகத்தான் வந்தார்கள். பிறகு பார்த்தால் சத்துருக்களாய் மாறிவிட்டார்கள். என்றால் எதிராகவே அவனுடைய வியாதியை பார்த்து அவனுக்கு நடந்த நிலைமைகளை பார்த்து கர்த்தருக்குள்ளேயே நியாய தீர்ப்புகளையும் பல காரியங்களை சொன்னதை நாங்கள் யோபு புஸ்தகத்தில் பார்க்கிறோம். ஆனால் இப்படிப்பட்டவர்களுக்காக அந்த அதிகாரத்தை நீங்கள் பார்க்கும் பொழுது அதை வாசித்தால் நலமாயிருக்கும். யோபு அந்த 42:10 முன்பதான வசனங்களை பாருங்கள். அப்பொழுது தேமானாகிய எலிப்பாசும் சூகியனான பில்தாத்தும் நாகமாத்தானாகிய சோப்பாரும் போய் கர்த்தர் தங்களுக்கு சொன்னபடியே செய்தார்கள். அப்பொழுது கர்த்தர் யோபுவின் முகத்தை பார்த்தார். ஆமென். பாருங்கள், அதற்கு முன்பான இன்னும் விளக்கமாக இருக்கிறது. ஆதலால் அவர்களுக்கு சொல்லப்படுகிறது, யோபு பேசினது போல நீங்கள் நிதானமாய் பேசவில்லை என்றெல்லாம் சொல்லிவிட்டு தான் இங்கே சில காரியங்களை சொல்லுகிறார். யோபு எப்படி அங்கே இருக்கிறார் என்று சொல்லி அதில் சொல்லப்படுகிறது. அப்பொழுது தோமானியனான எலிப்பாசும் சூகியனான பில்தாத்தும் நாகமாத்தியனான சோப்பாரும் போய் கர்த்தர் தங்களுக்கு எப்படி என்ற யோபுக்கு எதிராக என்ன காரியங்கள் செய்தீர்கள் என்று சொல்லி உங்களுக்கு அந்த தண்டனைகள் வராதபடிக்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்றார். ஒரு ஆலோசனை, என்ன பலிகள் செலுத்த வேண்டும் என்று. ஆனால் அந்த நேரத்திலேயே கர்த்தர் அவன் முகத்தை பார்த்தார். யாருடைய முகத்தை? யோபுவினுடைய முகத்தை. யோபுவினுடைய முகத்தை பார்த்த பொழுது யோபு தன்னுடைய சிநேகிதர்களுக்காக வேண்டிக் கொண்டிருக்கிறார். எப்படிப்பட்ட சூழ்நிலை! எதிரான காரியங்களை செய்த மனுஷன் கர்த்தர் ஏதாவது தண்டனை கொடுக்கட்டும் என்று சொல்லி விட்டு இருக்கல. ஆனால் அந்த நேரமே அவனுடைய ஜெபம் எப்படி இருந்து கொண்டிருக்கு? இவங்களை ஆண்டவரே மன்னிங்க, அல்லது இவங்களை ஆசீர்வதிங்க, இவங்க இப்படி கதைக்கிறாங்கள் என்ற அந்த ஜெப விண்ணப்பம் அவனுடைய இருதயத்திலே இருந்து கொண்டிருந்திருக்கிறது. ஆமென். அவை தேவ பிள்ளைகளை, என்ன இவைகளுக்குள்ளே இருக்கிற ஒரு விடயம் என்னவென்று சொன்னால், ஆசீர்வாதமான காரியம் என்னதான் செய்தாலும் நாங்கள் அவர்களுக்காக எதிராக பேசுகிற அதாவது வருகிறவர்களுக்காக நாங்கள் ஆசீர்வதித்து ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் எங்களுக்கு நன்மை செய்வார். ஆமென். அதுதான் முக்கியம். கர்த்தர் எங்களுக்கு தயவு செய்வார். தயவு உள்ளவனுக்கு கர்த்தர் தயவை பாராட்டுவார். ஆமென். அப்ப பாருங்கள், ஆண்டவர் சொல்லல யோபுடத்தில் யோபுனுடைய முகத்தை பார்த்தார் என்று சொல்லப்படும். யோபுனுடைய முகத்தை பார்த்த பொழுதே அங்கே யோபு ஜெபிச்சு கொண்டிருக்கிறார். யோபிட்ட சொல்லல, நீ போய் இதற்காக இவங்களுக்காக ஜெபம் பண்ணு. ஜெபம் பண்ணினார். அங்கே பார்க்கும் பொழுது எப்படியாக யோபுனுடைய ஆசீர்வாதங்கள் கடந்து வந்தது என்று பார்க்க. நான் என்ன திருப்ப சொல்றேன், மற்றவர்களுக்காய் பாரத்தோடு ஜெபம் பண்ணுங்கள். மற்றவர்கள் என்று சொல்லும் பொழுது இப்படி துன்பப்படுத்துகிறவர்கள், நிந்திக்கிறவர்கள், தீமை செய்தவர்கள், பலவிதமான துரோகம் செய்தவர்களாக இருந்தாலும் ஆண்டவருக்குள்ளாக அவர்களை மன்னித்து ஆசீர்வதித்து நாங்கள் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் எங்களுக்கு வசனங்கள் தெரியும், சத்துருக்கள் மத்தியில் ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துகிற தேவன். ஆமென். அவை நீங்கள் உங்களோட சூழ்நிலைகளில் தெரியும், உங்களுக்கு தெரியும். ஒரு ஜெப விண்ணப்பமும் ஒரு விடயம் சொல்லும் பொழுது நான் சொன்ன ஆரம்பத்திலே எங்களுடைய தேசத்திலே இப்படி இன்றைக்கு வறுமை, பஞ்சம், பொருளாதார நெருக்கடிகள் வந்து கொண்டிருக்குது. அதிகமாக சிங்கள மக்கள் பாதிக்கப்படுகிறார்கள் என்று நாங்கள் பார்க்கிறோம். ஆனால் இன்றைக்கு எங்களுக்கு ஒரு நியாயமாக மனது ஒரு அமைதியாக இருப்பதற்கு, அல்லது அது நடக்கத்தான் வேணும் என்று சொல்வதற்கு, எங்களுக்குள்ளே ஒரு நீதிகரித்து பேசுவதற்கு இருக்கிறது. ஆனால் அப்படி அல்ல, இருக்கக்கூடாது. தேவ பிள்ளைகள் அவர்களை ஆண்டவர் தேசத்திலே மாற்றம் வர வேண்டும். இந்த சிங்கள மக்களுக்கு இருக்கிற எப்படியா நெருக்கடி, எங்கட தமிழ் இடங்களிலும் கஷ்டமான சூழ்நிலை இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு பார்க்கும் பொழுது எங்கு அதிகமான ஆர்ப்பாட்டங்களும் ஒரு போராட்டங்கள் நடந்து கொண்டு இருக்கின்றால் நாங்கள் பார்க்கும் பொழுது இந்த சிங்கள மக்கள் வாழ்கிற இடங்களில் நான் குறைவாய் பேசவில்லை, நாங்கள் பரிந்து பேச வேண்டும். அல்லேலூயா. சரி, இந்த யோபினுடைய காரியத்தை பார்த்தோம். அடுத்தது ஆபிரகாம். உங்களுக்கு தெரியும், நான் சில மனுஷர்களை குறித்து சொல்லும் பொழுது எப்படி மற்றவர்களுக்காக அவர் ஜெபித்தார். ஆபிரகாம் அங்கே ஆண்டவர் சொன்னார், சோதோம் கொமோரா அழிக்கப்பட போகிறது. உங்களுக்கு தெரியும், நான் சொல்லும் பொழுது உங்களுக்கு வேதத்தை நன்கு படித்தவர்கள் அழிக்கப்பட போகிறது என்று சொன்ன பொழுது, அல்லது அழிக்கும்படியாய் அங்கே தேவன் ஆபிரகாமுக்கு அங்கே தூதர்கள் மூலம் சொல்லப்பட்ட பொழுது, எப்படி அவன் அந்த இடத்துல இருக்கிற அந்த பட்டணம் அல்லது அந்த மக்கள் அழிக்கப்படக்கூடாது. சில வேளைகள் அவர் லோத்து அங்கே இருந்ததை நினைவில் வைத்து ஜெபித்திருப்பார் நிச்சயமாக. அதனாலே அவர் எப்படி
அது ஆண்டவர் என்ற சோதோம் குமாரா தேவனுக்கு பிரியமில்லாதபடி தேவன் அருவருக்கத்தக்கதான பாவங்கள் செய்யப்பட்டு கொண்டிருக்கிற இடம். அதனால அது அழிக்கப்படட்டும், அது ஆண்டவர் செய்ய வேணும், தண்டனை கொடுக்கத்தான் வேணும் என்று சொல்லிவிட்டு அவர் இருக்கவில்லை. ஆபிரகாமை குறித்து நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால் அதிலே ஆதியாகமம் புஸ்தகத்தில் எப்படியாக அவர் தன்னை தாழ்த்தி தாழ்த்தி, ஆண்டவரே இத்தனை நீதிமான் இருந்தால் அழிக்க மாட்டீரோ என்று சொல்லி தாழ்த்தி தாழ்த்தி யாருக்காக ஜெபித்தார்? மற்றவர்களுக்காய். அந்த பட்டணம் அழிக்கப்படக்கூடாது, அல்லது அந்த பட்டணத்தில் இருக்கிற நீதிமான்கள் நிமித்தம் அந்த பட்டணம் அழிக்கப்படாதபடிக்கு கர்த்தர் பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லி மற்றவர்களுக்காய் தாழ்த்தி தாழ்த்தி ஜெபித்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவை தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நானும் நீங்களும் எப்படி மற்றவர்களுக்காய் பாரத்தோடு ஜெபிக்க வேண்டும், தாழ்த்தி ஜெபிக்க வேண்டும். நாங்கள் இன்னும் அதிகமாக நாங்கள் வேதத்தை பார்க்கும் பொழுது கெஞ்சி ஜெபிக்க வேண்டும், கெஞ்சி ஜெபிக்க வேண்டும். இதெல்லாம் வராது, ஆனால் வர வேணும். வராது, இது நன்கு அறிந்த வார்த்தைகள் தான், ஆனால் வர வேண்டும். ஆமே, வர வேண்டும். கெஞ்சி ஜெபிக்க வேண்டும், மற்றவர்களுக்காக எங்களை தாழ்த்தி ஜெபிக்க வேண்டும். ஆபிரகாம் அப்படித்தான் தாழ்த்தி ஜெபித்தார். அதே போல மோசேயை பாருங்கள், அந்த வார்த்தையை வாசிக்க யாத்திரா புஸ்தகம். எப்படிப்பட்ட மக்களுக்காக ஆண்டவரே ஒரு நியாய தீர்ப்பு ஒன்றை சொல்லிவிட்டார். ஆனாலும் அவனுடைய ஜெபம் எப்படி ஜெபிக்கப்பட்டது என்று பாருங்கள். மற்றவர்கள் என்றால் ஆண்டவர் சொல்றார், இந்த ஜனங்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள், இவர்களை நான் அழித்து உன்னை பெரியவனாக்குறேன் என்று ஆண்டவர் சொல்லிட்டார். ஆனால் அந்த ஜனம் அழிக்கப்படக்கூடாது, அந்த ஜனம் வேதனை இப்படியான ஒரு சூழ்நிலைக்குள்ளே போகக்கூடாது என்று சொல்லி கெஞ்சி ஜெபித்தான் என்று சொல்லி பாருங்கள். யாத்திரா 32 7வது அதிகாரம் 14வது வசனத்தை 32வது அதிகாரம் 7வது 14 வரை வாசிப்போம். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ இறங்கிப் போ, எகிப்து தேசத்திலிருந்து நீ நடத்தி கொண்டு வந்த உன் ஜனங்கள் தங்களை கெடுத்து கொண்டார்கள். அவர்களுக்கு நான் விதித்த வழியை அவர்கள் சீக்கிரமாய் விட்டு விலகினார்கள். அவர்கள் தங்களுக்கு ஒரு கன்றுக்குட்டியை வார்ப்பித்து அதை பணிந்து கொண்டு அதற்கு பலியிட்டு, இஸ்ரவேலரே, உங்களை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து கொண்டு வந்த உங்கள் தெய்வங்கள் இவைகளே என்று சொன்னார்கள் என்றார். பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, இந்த ஜனங்களை பார்த்தேன், இவர்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள். ஆகையால் என் கோபம் இவர்கள் மேல் மூளவும் நான் இவர்களை அழித்து போடவும் நீ என்னை விட்டுவிடு, உன்னை ஒரு பெரிய ஜாதியாக்குவேன் என்றார். மோசே தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி, கர்த்தாவே, தேவரீர் மகா பலத்தினாலும் வல்லமையுள்ள கையினாலும் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உம்முடைய ஜனங்களுக்கு விரோதமாக உம்முடைய கோபம் பற்றியறிவதென்ன? மலைகளில் அவர்களை கொன்று போடவும் பூமியின் மேல் இராதபடிக்கு அவர்களை நிர்மூலமாக்கவும் அவர்களுக்கு தீங்கு செய்யும் பொருட்டே அவர்களை புறப்பட பண்ணினார் என்று எகிப்தியர் சொல்வானேன்? உம்முடைய கோபத்தின் உக்கிரகத்தை விட்டு திரும்பி உமது ஜனங்களுக்கு தீங்கு செய்யாதபடிக்கு அவர்கள் மேல் பரிதாபம் கொள்ளும். உமது தாசராகிய ஆபிரகாமையும் ஈசாக்கையும் இஸ்ரவேலையும் நினைத்தருளும். உங்கள் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போல் பெருக பண்ணி நான் சொன்ன இந்த தேசம் முழுவதையும் உங்கள் சந்ததியார் என்றென்றைக்கும் சுதந்திரித்துக் கொள்ளும் படிக்கு அவர்களுக்கு கொடுப்பேன் என்று உம்மை கொண்டே அவர்களுக்கு ஆணையிட்டு சொன்னீரே என்று கெஞ்சி பிரார்த்தித்தான். தேவனுக்கு விரோதமாய் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து மீட்டெடுத்து நடத்தப்பட்டு கொண்டு வருகிற இந்த ஜனங்கள் எப்படி தேவனுடைய வழிகளை விட்டு விலகி தேவனுக்கு விரோதமாக அவர்கள் அங்கே பாவமான காரியங்களை செய்த பொழுது கர்த்தரே சொல்லுகிறார், இவர்கள் என்னுடைய வழியை விட்டு விலகி விட்டார்கள், இவர்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள், இவர்களை அழித்து விட்டு உன்னை பெரியவனாக்குவேன் என்று சொன்ன பொழுது அங்கே மோசே அங்கே தேவனுக்குள்ளாக அவருடைய வார்த்தை, அவர் எப்படி இந்த ஜனங்களை அழைத்து வந்தார், எப்படியாக அந்த ஜனங்களை சிநேகித்தார், எப்படி உடன்படிக்கை பண்ணி இந்த ஜனங்களுக்கு அவர் அங்கே கானானை கொடுப்பேன் என்று சொன்னார் என்று சொல்லி அந்த வார்த்தைகள் எல்லாம் தேவனுக்கு நேராக அவர் சொல்லி பரிதாபம் கொள்ளும், பரிதபித்து அதில் சொல்லப்படுது தீங்கு, இந்த ஜனங்களுக்கு தீங்கு செய்யாதபடி அவர்கள் மேல் பரிதாபம் கொள்ளும் என்று சொல்லி கெஞ்சி ஜபித்தான். ஆமென். இன்றைக்கு நாங்களும் கெஞ்சி ஜெபிக்க வேண்டும். எப்படி ஜெபிக்க வேண்டும்? சில காரியங்கள் பார்த்தால்
தேவனுக்கு விரோதமான அருவருப்பான பல காரியங்கள் நடந்து கொண்டிருக்கலாம். ஆனால் அவர்களும் ரட்சிக்கப்படும். வேதம் என்ன சொல்லுகிறது? எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும், எல்லாரும் அவரை அறிகிற அறிவிலே வளர வேண்டும் என்பதுதான் தேவனுடைய சித்தம். அப்போ நாங்கள் சொல்லலாது, அவங்க அழிஞ்சு போகட்டும். ஆண்டவருடைய சித்தம் இருக்கு, ஒருவரும் கெட்டு போகக்கூடாது. அப்போ அதைத்தான் நாங்கள் வச்சு ஜெபிக்கணும். பாவமான தவறான பல காரியங்களை செய்கிற மனுஷர்களை பார்க்கும் பொழுது எங்களுக்கு ஆண்டவர் எப்படியாவது ஒரு நியாய தீர்ப்பை கொடுத்து ஏதாவது ஒரு முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்று நான் யோசிப்போம். அப்படி ஜெபிக்காமல் மற்றவர்களுக்காக நான் ஏன் இதை சொல்லுன்றால், அந்த ஒரு பாரம் எங்களுக்குள்ளே வர வேண்டும். எல்லாம் இருக்கா என்றால் ஆண்டவருடைய வார்த்தையைத்தான் நாங்கள் வைத்து பார்க்க வேண்டும். எங்களுடைய மனசும் மாம்சமும் விரும்புகிறது போல எங்களுடைய ஜெபங்களிலே எங்களுடைய வார்த்தை பிரயோகங்களை பயன்படுத்தி விடக்கூடாது. அது தேவனுடைய சித்தம் என்ன? எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும், ஒருவரும் கெட்டு போகக்கூடாது. அவருடைய பிரதானமான நோக்கம் அதுதான். எல்லாரும் அவரை அறிகிற அறிவிலே வளர வேண்டும். அதனால நாங்கள் யாரையும் நாங்கள் தவிர்த்து வைத்து எங்களுக்குள்ளே ஒரு நியாய தீர்ப்பை சொல்லி நாங்கள் கெஞ்சி ஜெபிக்க வேண்டும். பரிதாபம் கொள்ளுங்கப்பா. அவருடைய வார்த்தைகளை நினைவுபடுத்தி, ஆண்டவருடைய சில காரியங்கள் அவரே வெறுத்து விட்டது போல இருக்கும். ஆனால் நாங்கள் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் தீங்குக்காய் மனஸ்தாபப்படுகிற தேவன். ஆமென், அல்லேலூயா. அழிப்பேன் என்று சொன்ன அந்த விடயத்திலிருந்து அவர் எங்களுடைய ஜெபங்களை கேட்டு மற்ற மனிதர்களுக்கு ஒரு மாற்றங்களை கொடுப்பார், எங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென், அல்லேலூயா. சரி, அடுத்த இன்னொரு சம்பவத்தை சொல்லுகிறேன். 1 ராஜாக்கள் புஸ்தகம். எப்படி ஜெபித்தார்கள் என்பதற்கு உங்களுக்கு ஒரு 70 மணித்தியாலம் ஜெபிக்க போகிறோம் நாங்கள் எல்லாரும். அதனாலே உற்சாகமாய் நாங்கள் ஜெபிக்கும்படியாக சொல்கிறேன். எங்களுடைய ஜெபம் இப்படியா இருக்குமா இருந்தால் நிச்சயமாய் பெரிய காரியங்களை மாற்றங்களை உண்டு பண்ணும். வாசிப்போம். 1 ராஜாக்கள் 17வது அதிகாரம் 17வது வசனத்தில் இருந்து வாசிக்கலாம். இன்னும் ஒரு சம்பவம் தான், சீக்கிரமாய் முடித்து விடுவேன். நடந்த பின்பு வீட்டுக்காரியாகிய அந்த ஸ்திரீயின் மகன் வியாதியில் விழுந்தான். அவனுடைய சுவாசம் போகும் மட்டும் அவனுடைய வியாதி அதிகரித்து கொண்டே இருந்தது. அப்பொழுது அவள் எலியாவை நோக்கி, தேவனுடைய மனுஷனே, எனக்கும் உமக்கும் என்ன? என் அக்கிரமத்தை நினைக்க பண்ணவும் என் குமாரனை சாக பண்ணவுமா என்னிடத்தில் வந்தீர் என்றாள். அதற்கு அவன், உன் குமாரனை என்னிடத்தில் தா என்று சொல்லி அவனை அவள் மடியிலிருந்து எடுத்து தான் தங்கியிருந்த மேல் வீட்டிலே அவனை கொண்டு போய் தன் கட்டிலின் மேல் வைத்து, என் தேவனாகிய கர்த்தாவே, நான் தங்கியிருக்க இடம் கொடுத்த இந்த விதவையின் மகனை சாக பண்ணினதினால் அவளுக்கு துக்கத்தை வருவித்தீரோ என்று கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு அந்த பிள்ளையின் மேல் 3 தரம் முகங்குப்புற விழுந்து, என் தேவனாகிய கர்த்தாவே, இந்த பிள்ளையின் ஆத்துமா அவனுக்குள் திரும்பி வர பண்ணும் என்று கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான். கர்த்தர் எலியாவின் சத்தத்தை கேட்டார். பிள்ளையினுடைய ஆத்துமா அவனுக்குள் திரும்பி வந்தது, அவன் பிழைத்தான். ஆமென். கர்த்தர் எலியாவின் சத்தத்தை கேட்டார். ஆமென். எப்படி அங்கே வியாதிப்பட்டு மரித்து போன அந்த மகன் எப்படியாக மீண்டும் அவன் உயிர்ப்பிக்கப்பட்டான் என்று சொல்வதற்கு ஒரு ஜெப குறிப்பாக இங்கே எலியாவினுடைய ஒரு விடயம் சொல்லப்படுகிறது. பாருங்கள், இந்த விடயம், இந்த சம்பவம் உங்களுக்கு தெரியும். எப்படி அந்த பஞ்ச காலத்திலே இருந்த அந்த சாரிபாத் விதவை எப்படி தேவனுடைய மனுஷன் வார்த்தையின்படி தன்னை விட்டு கொடுத்தால் ஆசீர்வதிக்கப்பட்டால், அங்கே பல காரியங்கள் அதுக்கு முன்பாக சொல்லப்படுகிறது. அதற்கு பிற்பாடுதான் இந்த சம்பவம் நடக்கிறது. அந்த சாரிபாத் விதவையினுடைய அந்த பிள்ளை சாகத்தக்கதான ஒரு வியாதி பட்ட பொழுது அங்கே அந்த பிள்ளைக்காக சுகத்திற்காக அந்த தாயார் எலியாவினிடத்திலே பல காரியங்கள் சம்பாசிக்கப்படுகிறது. ஏன் இந்த இடத்திலே நீர் வந்தீர், என்னுடைய பிள்ளையை இப்படியாய் சாக பண்ணுகிறதற்கா, இந்த இடத்திலே எனக்கு ஒரு துக்கத்தை வருவிக்கும்படியா இந்த இடத்திலே வந்தீர் என்றெல்லாம் அங்கே சொல்லி என்ன செய்கிறார் அந்த எலியாவிடத்திலே இவர்கள் அந்த தாயார் சொன்ன பிற்பாடு அந்த எலியாவினுடைய ஜெப குறிப்பு எப்படி என்று சொன்னால் 20வது வசனத்தை பாருங்கள். என் தேவனாகிய கர்த்தாவே, நான் தங்கியிருக்க இடம் கொடுத்த இந்த விதவையின் மகனை சாக பண்ணினதினால் அவளுக்கு துக்கத்தை வருவித்தரோ என்று கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு அந்த பிள்ளையின் மேல் 3 தரம் குப்பர விழுந்து, என் தேவனாகிய கர்த்தாவே, இந்த பிள்ளையின் ஆத்துமா அவனுக்குள் திரும்பி வர பண்ணும் என்று கர்த்தரை நோக்கி விண்ணப்பண்ணான். 3 தரம் குப்பர விழுந்து என்று சொல்லப்படுகிற இந்த விடயத்தை நீங்கள் பார்ப்பீங்கன்றால்
ஒரு அபிஷேகத்திலே என்றால் அந்த பிள்ளையின் மேலே ஒரு அனல் உண்டாகத்தக்கதாக நாங்கள் எழுத்தின்படியாய் பார்க்கும் பொழுது அவன் அப்படியாக அந்த பிள்ளைக்குள்ளாக ஒரு உயிர் மீண்டும் வருவதற்கு ஏதுவாக அவனுடைய செயற்பாடு இருந்தது. இது நான் ஆவிக்குரிய ரீதியில் சொல்லுகின்றால் நாங்கள் ஒரு அபிஷேகத்திலே நிறைந்து மற்றவர்களுக்காக ஒரு அனல் உண்டாகத்தக்கதாக மற்றவருடைய வாழ்க்கையிலே ஒரு ஒரு மரித்து போன நிலைமைகளில் கூட எல்லாமே பொருளாதார காரியங்கள் மரித்திருக்கலாம், வாழ்க்கையின் நிலைமைகள் எல்லாமே ஒரு முடிவு கட்டத்தில் இருக்கலாம். நாங்கள் எப்படி ஜெபிக்க வேண்டும்? அப்படிப்பட்ட மக்களுக்காய் நாங்கள் ஒரு அபிஷேகத்திலே நிறைந்து ஒரு அனல் உண்டாகத்தக்கதாய் ஒரு அனல் உண்டாக வேண்டும். அவர்களுக்குள்ளே ஒரு உயிர்ப்பித்தல் உண்டாகத்தக்கதாய் தேவ பிள்ளைகள் நானும் நீங்களும் ஒரு அபிஷேகத்திலே நிரம்பி ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் எந்த மனுஷனுக்குள்ளாக எப்படியான ஒரு மரித்து போன நிலைமைகளாக இருந்தாலும் ஆண்டவர் அன்று எலியாவின் சத்தத்தை கேட்டு அங்கே சொல்லப்படுகிறது அந்த பிள்ளையினுடைய ஆத்துமா அவனுள் திரும்பி வந்தது, அவன் பிழைத்தான். அல்லேலூயா. இதெல்லாம் தேவ பிள்ளைகளே, நாங்கள் ஜெபித்து நாங்கள் ஒரு மாற்றங்களை கொண்டு வருவதற்கான தேவ மனுஷர்களுடைய ஜெப அவர்களுடைய நடைகளாக இருக்கிறது, அது ஜெபித்த ஒரு எங்களுக்கு மாதிரிகளாக இருக்கிறது. அவன் எப்படி குப்புற விழுந்து அனல் இந்த பிள்ளைக்குள்ளே ஒரு சூடு உண்டாகத்தக்கதாக அவனுடைய செயற்பாடு இருந்தது. இன்றைக்கும் நாங்கள் அபிஷேகத்தினாலே ஒரு அனலை உண்டாக்குவோம். ஒரு அபிஷேகத்திலே நாங்கள் நிறைந்து நாங்கள் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் ஒரு மாற்றத்தை உயிர்ப்பித்தல்களை கர்த்தர் கொண்டு வருவார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே தேவ பிள்ளைகளாக இருக்கிற நானும் நீங்களும் நாங்கள் எல்லாருமே மற்றவர்களுக்காக வாரத்தோடு நாங்கள் ஜெபிக்க வேண்டும். நாங்கள் பல காரியங்களை பார்த்தோம். இன்றைக்கு நாங்கள் ஒருவரும் அலட்சியமாக மற்றவருடைய வியாகுலங்கள், வேதனையான நிலைமைகள், கஷ்டமான போராட்டமான நிந்தையான எந்த காரியங்களையும் அல்லது ஒரு பாவமான காரியம், அருவருப்பான காரியம் செய்கிறார்கள் என்றெல்லாம் பார்த்து நாங்கள் எங்களுக்குள்ளே ஒரு நியாய தீர்ப்பை சொல்லி நாங்கள் விட்டு விடாதபடி பாரத்தோடு எப்படிப்பட்டவர்களா இந்த ஆண்டவரே, இது 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 நீர் படைத்த மக்களப்பா, நீர் படைத்த ஜனம், நீர் படைத்த மனுஷர் எல்லாரும் ரட்சிக்கப்படும், எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்கள் ஆகிவிட்டார்கள் என்றான் வேதம். ஆனாலும் நீர் மீண்டும் எங்களுக்காக இந்த நாட்களிலே உம்முடைய ரத்தத்தை சிந்தி எல்லாருமே ரட்சிக்கப்பட வேண்டும், எல்லாருமே உம்மை அறிகிற அறிவிலே வளர வேண்டும் என்று சொல்லி நீர் விருப்பமாய் இருக்கிறபடி, நம்முடைய சித்தமாய் இருக்கிறபடினாலே எல்லா மனுஷர்களுக்குள்ளும் ஒரு மாற்றம் வர வேண்டும். ஆண்டவரே, எல்லாருக்குள்ளும் உமக்கேற்ற ஒரு ஆசீர்வாதமான காரியங்கள் வர வேண்டும் என்று நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, எழுந்திருந்து ஒரு வேத பகுதியை படித்து நாங்கள் ஜெபத்துக்குள்ளாய் கடந்து செல்ல போகிறோம். நாங்கள் தெரியும், எங்களுக்கு புதிய ஏற்பாட்டில் எல்லாரும் எழுந்திருப்போம். விளங்கி இருக்க வேண்டும், விளங்கி போகக்கூடாது. ஆமென். நிச்சயமாய் நீங்கள் நல்லபடியாக இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். உங்களுடைய வீட்டு ஜெபங்கள், தனிப்பட்ட ஜெபங்களில் கூட இந்த இப்படியான இந்த ஜெப விடயங்களை, ஆலோசனைகளை ஏற்றுக்கொண்டு ஜெபிப்பீர்களாக இருந்தால் கர்த்தர் நிச்சயமாய் கர்த்தர் தயவுள்ளவனுக்கு தயவு செய்வார். நாங்கள் வாசிக்கலாம். மாற்குவின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 5வது வசனம் வரைக்கும் வாசித்து நாங்கள் இன்றைக்கு எங்களை ஒப்புக் கொடுக்க போகிறோம். வாசிப்போம். மாற்கு 2 1வது வசனத்திலிருந்து 5வது வசனம் வரைக்கும். சில நாட்களுக்கு பின்பு அவர் மறுபடியும் கப்பர்நகூமுக்கு போனார். அவர் வீட்டில் இருக்கிறார் என்று ஜனங்கள் கேள்விப்பட்டு உடனே வாசலுக்கு முன்னும் நிற்க இடம் போகாதபடிக்கு அநேகர் கூடி வந்தார்கள். அவர்களுக்கு வசனத்தை போதித்தார். அப்பொழுது 4 பேர் ஒரு திமிர்வாதக்காரனை சுமந்து கொண்டு அவரிடத்தில் வந்தார்கள். கூட்டத்தின் நிமித்தம் அவருக்கு சமீபமாய் சேரக்கூடாமல் அவர் இருந்த வீட்டின் மேற்கூரையை பிரித்து திறப்பாக்கி திமிர்வாதக்காரன் கிடக்கிற படுக்கையை இறக்கினார்கள். இயேசு அவர்கள் விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மகனே, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டதென்றார். ஆமென், அல்லேலூயா. எப்படி அந்த திமிர்வாதக்காரனுக்காய் அந்த 4 பேரும் ஒருமனப்பட்டார்கள். இயேசு அந்த இடத்திலே கப்பர்நகூமிலே ஒரு வீட்டிலே இருக்கிறார் என்று சொல்லி கேள்விப்பட்டு அங்கே இந்த 4 பேரும் அந்த திமிர்வாதக்காரன் சுகமடைய வேண்டும், சொஸ்தமடைய வேண்டும், ஆசீர்வாதமாய் மாற வேண்டும் என்று சொல்லி அவர்கள் எப்படியாக ஒருமனப்பட்டு
விசுவாசத்தோடு எந்த விதத்திலும் அவர்கள் தளர்ந்து போகாதபடி, ஜனக்கூட்டம் அதிகமாக இருந்ததுதான், ஆனாலும் அவன் சொஸ்தம் அடைய வேண்டும், அவன் சுகமடைய வேண்டும் என்று சொல்லி அங்கே செயற்பட்டார்கள். அவருடைய விசுவாசத்தை கண்டு கர்த்தர் திமிர்வாதக்காரனை சொஸ்தமாக்கினார். ஆமென். அவே நாங்கள் எல்லாரும் தேவனுடைய சபையிலே தேவ பிள்ளைகள் எப்பொழுதெல்லாம் 2, 3, 5 எத்தனை பேர் இந்த இடத்துல இதற்கு பிற்பாடு ஜெப நேரங்களில் கூடி இருக்கிறோமோ, நாங்கள் ஒருமனப்பட்டு கர்த்தாவே நீர் செய்ய வேண்டும் ஐயா, நீங்கள் ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்று ஒருமனப்பட்டு விசுவாசத்தோடு நான் நீங்களும் மற்றவர்களுக்காய் பாரத்தோடு ஜெபிக்க வேண்டும். ஆமென். எல்லாரும் எங்களை ஒப்பு கொடுப்போமா? இதுவரைக்கும் சில வேளைகளிலே தேவ பிள்ளைகளே நாங்கள் மற்றவர்களுக்காக இப்படியாக நாங்கள் பாரப்படாமல் இருந்திருக்கலாம். மற்றவர்கள் என்று சொல்லும் பொழுது நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னது போல, எங்களுக்கு தெரிந்தவர்கள், எங்களுக்கு விருப்பமானவர்கள், அல்லது சில வேளைகள் எங்களுக்கு தெரியாத நபர்களை குறித்த விண்ணப்பங்கள் மட்டும் வந்தால் அது ஜெபிப்பதற்கு எங்களுக்கு சமாதானமாய் இருக்கும் என்றல்ல, எங்களை துன்பப்படுத்தினவர்களுக்காகவும், நிந்தித்தவர்களுக்காகவும், தீமை செய்தவர்களுக்காகவும், துரோகம் பண்ணினவர்களுக்காகவும் ஜெபிப்பதற்கான ஒரு ஜெப வேண்டுதல்களோ எங்களுக்கு விண்ணப்பங்களோ வருமாய் இருந்தால், நாங்கள் ஆரம்பத்திலே பார்த்தது போல எல்லா மனுஷருக்காகவும் வேண்டுதல்களையும் விண்ணப்பங்களையும் செய்ய வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாய் இருக்கிறபடினால், இந்த நாளிலும் கூட ஆண்டவரே நான் மற்றவர்களுக்காய் வாரப்பட்டு ஜெபிக்கும்படியாய் என்னை ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொல்லி தேவ பிள்ளைகளே இதுவரைக்கும் இருந்த விடயங்கள் எல்லாம் நாங்கள் விட்டு விடுவோம். இந்த கர்த்தருடைய வார்த்தை தான் எங்களை மேற்கொள்ள வேண்டும். என்னுடைய மனசும் என்னுடைய மாம்சமும் விரும்புகிற காரியம் இந்த நாளிலும் என்னை மேற்கொண்டு இல்லை நான் இப்படித்தான் இருப்பேன் என்று சொல்லி எங்களுக்குள்ளேயே கசப்புகளோடு, எங்களுக்குள்ளேயே ஒரு வைராக்கியங்களோடு இருந்து விடாதபடி ஜெபத்துக்கு ஆயத்தப்படுவோம். கர்த்தர் பெரிய மாற்றங்களை கொண்டு வரப்போகிறார். கர்த்தர் பெரிய ஆசீர்வாதமான தயவின் காரியங்களை எங்களுடைய ஜெபத்தின் மூலம் கர்த்தர் வெளிப்படுத்த போகிறபடினால் தேவ பிள்ளைகளே நாங்கள் இன்றைக்கு மற்றவர்களுக்காய் பாரப்படுவ கர்த்தர் எங்களை இன்னுமாய் ஆயத்தப்படுத்த வேண்டும். கர்த்தருடைய ஆவியானவர் எங்களை இன்னும் பலப்படுத்த வேண்டும் என்று கேட்போமா? வாய்களை திறந்து தயவு செய்து தேவ பிள்ளைகளே, தயவுள்ளவனுக்கு கர்த்தர் தயவை அவர் வெளிப்படுத்துகிற தேவன் என்று சொல்லி இருக்கிறபடினால் நாங்கள் இன்றைக்கு மற்றவர்களுக்கு ஒரு தயவை நாங்கள் வெளிப்படுத்த போகிறோம். மற்றவர்களுக்கான ஒரு நன்மை செய்ய ஒரு ஆசை கொள்ள போகிறோம். இதுதான் தயவு. மற்றவர்களுக்காய் ஆமென் நன்மை செய்ய கொண்டிருக்கிற ஆசையே தய என்று சொல்லி இருக்கிறபடினால் கர்த்தர் எங்களுக்கு எவ்வளவோ இதுவரைக்கும் தயவை பெற்றுக்கொள்ளும்படியாய், நாங்கள் தயவை பெற்றுக்கொள்ளும்படியாய் பல விதங்களிலே பேசி இருக்கிறார். நாங்கள் மற்றவர்களுக்கு தயவை பாராட்டி தேவனுடைய தயவை சுதந்தரிக்கத்தக்கதாய் எல்லாரும் எங்களை ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவரே என்னுடைய மன கடினங்களை ஐயா என்னை இன்னும் எடுத்து போடுங்கப்பா. நீங்கள் சொல்லி இருக்கிறீங்கப்பா, யாருக்காகவும் ஜெபிப்பதற்கு பாரத்தோடு விசுவாசத்தோடு கெஞ்சி அப்பா நாங்கள் ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி, தாழ்த்தி மற்றவர்களுக்காய் ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி ஐயா இந்த நாளிலும் எங்களோடு நீ பேசி இருக்கிறீரப்பா. இது உம்முடைய வார்த்தை அப்பா. ஆண்டவரே உம்முடைய வார்த்தைக்கு அடியேன் என்னை ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொல்லுவோமா? நீங்க சொல்லுங்கள் தேவ பிள்ளைகளே. கர்த்தர் நிச்சயமாய் எங்களுடைய ஒவ்வொரு சில வேளைகள் நாங்கள் ஜெபிப்பது ஒரு அதிக நேரம் ஜெபிக்க தெரியாதே, ஒரு நிமிஷம் அல்லது ஒரு கொஞ்ச நேரம் தான் எனக்கு ஜெபிக்க தெரியும், அந்த ஜெபத்திலும் கர்த்தர் மாற்றத்தை தருவார். ஆகவே எல்லாரும் ஒப்புக் கொடுப்போமா? எல்லாரும் ஒப்புக் கொடுப்போம். தகப்பனே இந்த நாளிலும் வந்திருக்கிற ஒவ்வொருவருடைய அப்பா இருதயங்களிலும் இந்த நாளிலும் உடைய ஜெபத்தை குறித்தப்பா ஒரு ஆண்டவரை ஜெபிப்பதற்கான ஆண்டவரே நல்ல ஒழுங்குகளை கர்த்தர் எங்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறப்பா. உங்களை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. அன்று எலியாவின் சத்தத்தை கேட்டு அந்த பிள்ளையினுடைய ஆண்டவரே ஆத்துமா அவனுக்குள் வந்ததென்று சொல்லப்படுகிறது, அந்த பிள்ளை பிழைத்ததென்று சொல்லப்படுகிறது அப்பா. இந்த நாளிலும் கர்த்தாவே எங்களுடைய ஜெப சத்தங்களை கேட்டு, எங்களுடைய ஜெப விண்ணப்பங்களினுடைய முறைப்பாடுகளை கேட்டு கர்த்தர் ஐயா அநேகருக்குள்ளே மாற்றங்களை கொண்டு வரத்தக்கதாய், அநேக தேசங்களிலே மாற்றங்களை கொண்டு வரத்தக்கதாய் கர்த்தாவே அடியேனை
உம்முடைய வார்த்தைக்கு ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லுவோம். தகப்பனே சோத்திரங்கள் ஐயா, எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா, எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. கர்த்தாவே எங்களை அப்பா வழி நடத்துங்கப்பா. இந்த ஜெப நாட்கள் மாத்திரமல்லப்பா, இனி வருகிற எங்களுடைய ஜெப தனிப்பட்ட ஜெபங்களிலும் ஆண்டவரே இப்படியான ஒரு பாரம், ஜெப பாரம் ஆண்டவரே, மற்றவர்களுக்காய் ஜெபிக்கத்தக்கதான அந்த ஜெப பாரம் ஐயா எங்களுக்குள்ளே உண்டாகும்படியா நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. கர்த்தாவே எங்களை நடத்துங்கப்பா, நடத்துங்கப்பா. ஸ்தோத்திரம் அப்பா. இந்த ஆவியானவருடைய அந்த பலத்தை கேட்போமா, நாங்கள் படிப்போமா. நிறைவான ஆவியானவர், ஆமென், எங்களுக்குள்ளே இன்னுமாய் அவருடைய அந்த நிறைவின் அந்த அபிஷேகம் இந்த நாள் இந்த கேட்ட செய்திக்கு எங்களை இன்னும் ஒரு பலத்தினால் இட்டை கட்ட வேண்டும். அவருடைய அபிஷேகத்தினால் எங்களை நிறைக்க வேண்டும். ஆமென். நிச்சயமாக அந்த ஆவியானவர் இந்த வேளையிலும் எங்களை இன்னுமாய் பலப்படுத்தி இந்த ஜெப நேரங்களிலே இன்னுமாய் உற்சாகத்தோடு செபிக்கத்தக்கதாய், வாஞ்சியோடு செபிக்கத்தக்கதாய், எந்தொரு மனதிலே எந்தொரு சஞ்சலங்கள், எந்தொரு இடைவெளிகள் இல்லாதபடி எதற்கும் நான் ஜெபிக்க ஆயத்தம் என்று சொல்லத்தக்கதாய் ஆவியானவர் எங்களை பலப்படுத்துவார். எல்லாரும் சேர்ந்து அந்த ஆவியானவருடைய அந்த பலத்தை கேட்போம். கர்த்தர் தருவார். கர்த்தருக்குள்ளாய் நாங்கள் ஜெபிக்க போகிறோம்.